கரங்கள பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்த வேத பாகங்களோடு கூட தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தின் 9ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தின் ஒரு சில வசனங்கள். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செய்து கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து கேட்டு தர்ஷனத்தை அறிந்து கொள். ஆமென். இது ஒரு மிகப்பெரிய வேதத்தின் தீர்க்க தரிசன பாகமா இருக்குது. நம்ம தானியேல் வாழ்ந்த காலத்துக்கு ஒத்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பாபிலோனா இருக்குது. பாபிலோன்ற உலகத்துக்குள்ள நம்ம தானியேல்களை போல பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். நம்ம கூட இந்த சாயங்கால வேளையில தீர்க்க சொல்றாரு, பலமுள்ள தூதன் தானியேல் இடத்துல அனுப்பப்பட்டான்றார். ஒரு பலமுள்ள தூதன் ஒருவன் யார்கிட்ட அனுப்பப்பட்டார்? தானியேல் ஜனங்கிட்ட அனுப்பப்பட்டார். தானியேல் அந்த ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டார். எப்பொழுதுமே இந்த காபிரியேல் வந்து யூத ஜனங்களுக்கான ஒரு செய்தியாளன்றார். அதே புறஜாதி ஜனங்களுக்கான ஒரு செய்தியாளன் இருக்கிறார். அவர் பலமுள்ள தூதனா இருக்கிறார். அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? என் டைம்ல ஒரு தானியேல்களா இருக்கிறோம். ஆமென். அப்போ தானியேல் ஏதோ ஒரு காரியத்துக்காக நிற்கும் போது, அதுக்காக திறப்புல நிற்கும் போது ஒரு தூதன் அனுப்பப்பட்டு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தப்படுச்சு. இனி கூட சாயங்கால வேளையில நம்ம இருக்கிறோம். நம்மளும் கூட தானியேலை போல அந்நிய தேசத்துல இருந்து தன் சொந்த தேசத்துக்கு போறதுக்கான ஒரு அங்கலாய்ப்புல இருக்கிறோம். அப்போ தானியேல் செய்த காரியம் என்னன்னு சொன்னா, உடனே தேவ சமூகத்துக்கு போக வேண்டியதுதான். ரெட்டிலும் சாம்பல்ல உட்கார்ந்து தேவன் சன்னிதானத்துக்கு போகும்போது தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு யார் அனுப்பினார்? ஒரு தூதன் அனுப்புறார். இன்னைக்கும் கூட நமக்காக ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்காரா? அந்த தூதன் மூலமா தான் அந்த ரகசியங்கள்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். பலமுள்ள தூதன் தீர்க்கதரிசி மூலமா நமக்கு தானியேலுக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டு தானியேல் மூலமா ஜனங்கள் அந்த செய்திக்குள்ள வந்தாங்களோ, அதே போல நமக்கு ஒரு தானியேல் இருக்கிறார். அதான் தீர்க்கதரிசியா இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு தானியேல் யாரு? தீர்க்கதரிசி. அவர்கிட்ட ஒரு தூதன் அனுப்பப்பட்டாரா? அனுப்பப்பட்டு இந்த காலத்துல இருக்கிற ஒரு பாபிலோன்ல இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கிற நம்மள விடுதலையின் செய்தியினுடாய் திரும்ப தேசத்துக்கு கொண்டு போய் அவள் அமர்த்த போறார். விசுவாசிக்கிறீங்களா? அதை ஒட்டி தான் அந்த நல்ல செய்தியை பார்க்க போறோம். 70 வாரங்களோட செய்தியோட நீட்சி நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவரே, இந்த நாள்ல மீண்டும் ஒரு நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய ரகசியத்தை எங்களை வெளிப்படுத்துங்க. எங்களை திறமிட்டு தாழ்த்துக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நபர்களையும் கண்ணோக்கி பார்த்து பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், எல்லா பொல்லாத கிரியைகளை எடுத்து போட்டு, அப்பா இந்த நாள்ல அப்பா இந்த இடத்துல டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். தானியேலுக்கு பதில் அனுப்ப ஒரு தூதன் அனுப்பப்பட்டது போல இந்த கால வேளையில எங்கள் வாழ்க்கையில எங்கள் மனதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக ஒரு தூதன் இந்த நாள் அனுப்பப்பட்டோம். அவர் வந்து எங்களை தொட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தட்டும். எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா கன்ஃபியூஷனை மாற்றி போடுங்க. தானியேலுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் அன்னைக்கு இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி போடும்படிக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டார். அதே போல எங்களுக்கும் ஒரு தூதன் அனுப்புங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களுக்கு கடந்து வர யாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துப்பாங்க, எனக்கு கொஞ்சம் சத்தம் பேசுறதுக்கு தான் இருக்கு. இதன் முன்னாடி இதுல உட்காந்து. அப்படியா? சரி, ஓகே. சரி, கவனிங்க சகோதரனே. நம்ம லாஸ்ட் ஒரு வாரத்துல இருந்து தானியேல் தீர்க்கதரிசனத்தை குறிச்சு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் நான். 70 வாரத்தை குறிச்சு கவனிங்க. இந்த நாள்ல வந்து அந்த அதிகாரத்துக்குள்ள கடந்து போகலாம். லாஸ்ட் வீக் எத்தனை பேர் சந்தோஷமா ஃபீல் பண்ணி 70 வாரத்தை குறிச்சு தானியேல் புத்தகத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? ஃபீல் பண்ணீங்களா? நீங்க வீட்டுல ஒரு முறை போய் திரும்ப சொல்ற செய்தியை ஒரு முறை கேளுங்க. ஆமென்.
நம்ம வந்து இன்னும் பாலுங்கிற குழந்தைகள் இல்ல, இன்னும் மேன்மையான பாகத்துக்குள்ள வரவர்களா இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நம்ம ஃபண்டமெண்டல் பேசிக்ல இருந்து கடந்து வந்து ஹையர் எஜுகேஷனுக்குள்ள வந்திருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன், சுவிசேஷம் ஒரு நபரை என்ன பண்ணும், அதே போல உபதேசம் என்ன பண்ணுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? சுவிசேஷம் ஒரு நபரை உள்ள கொண்டு வரும், உபதேசம் ஒரு நபரை ஸ்தானத்துல பொருத்தும். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சுவிசேஷத்துல இருக்கிறோமா, உபதேசத்துல இருக்கிறோமா? உபதேசத்துல இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல 2 விஷயத்த சொன்னேன். இந்த காலத்துல ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவையான காரியம் 2. ஒன்று தீர்க்க தரிசன பார்வை, இன்னொன்று தன்னை பற்றி சுய பரிசோதனை. 2 விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? தீர்க்க தரிசன பார்வை, எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த காலம் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன நடக்க இருக்குது உலகத்துல என்ற பார்வை வேணும். அதே போல தன் வாழ்க்கையை குறிச்சு சுய பரிசோதனை வேணும். தேவனோடு கூட, வார்த்தையோடு கூட எந்த அளவுக்கு நான் அலைன் ஆயிருக்கிறேன், எந்த அளவுக்கு வார்த்தையோட கூட இருக்கிறேன்ற அந்த பார்வை வேணும். ரெண்டாவது இந்த காலத்துல சுய பரிசோதனை. 2வது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்ற பார்வை வேணும். இப்ப இதுல உலகத்துல மேக்சிமம் என்ன பண்றாங்க, 2த்துல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுறாங்க. அநேக நபர்கள் அவங்க தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பாங்க, அவங்க தீர்க்க தரிசனத்தை விட்டுருவாங்க இல்லையா? ஒரு சில தீர்க்க தரிசனத்தை பிடிச்சி போவாங்க, ஆனா தனிப்பட்ட வார்த்தையோடு கூட அவங்க அலைன் ஆயிருக்கிறாங்களான்னு பார்த்தா அலைன் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மனவாட்டிக்கு 2 விஷயங்களும் 2 ரெக்கைகளை போல தேவைப்படுது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போவாங்க. அப்ப ஒரு காலத்துக்கு தேவனத்தை ஒரு தீர்க்க தரிசி உடையவராய் இருந்து அந்த கால ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ண ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டியவராய் இருக்கிறார். புரிஞ்சா? சரி, இதனால பிரத்யேகமா நம்ம மேஜரான வேதத்தின் மிகப்பெரிய தீர்க்க தரிசன பாகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், வேதாகமத்துல 3ல் 2 பங்கு தீர்க்க தரிசன பாகங்களே இருக்குது. அந்த ஒரு பங்கு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸா இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் வரலாற்று பதிவுகளும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். அதுவுமே ஷேடோஸா இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு, அதுவுமே என்ன இருக்குது? நிழலாட்டமா இருக்குது. அபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறா இருந்தாலுமே கூட அபிரகாமின் வாழ்க்கை திரும்பவும் நிஜமாவே நம்ம வாழ்க்கையின் மூலமாய், நம்மளுடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் தான் அபிரகாமின் மூலமாய் நமக்கு காண்பிக்கப்பட்டுச்சு. கரெக்டா? அபிரகாம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு வரலாற்று ரீதியில தேவன் மாம்சத்துல இறங்கி வந்தது போல இன்னைக்கு பலமுள்ள தூதனா அவர் என்ன பண்ணிருக்காரு? மாம்சத்துல வெளிப்பட்டு வந்து ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரெக்டா? அப்போ வெறும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் மட்டுமே தீர்க்க தரிசனம் கிடையாது. அநேக தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கையிலும் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையுமே தீர்க்க தரிசனம் தான். கரெக்டா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது ஹிஸ்டரி, ஆனா அந்த கால தீர்க்க தரிசனமா இந்த காலத்துக்கு சொல்லப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நம்ம வெறும் தீர்க்க தரிசன பாகங்களை மட்டும் பார்க்காம முழு வேதாகமத்தையும் முழு பஸ்காவையும் புசிக்கிறவர்களா இருக்கணும். சரி, இந்த நாள்ல இந்த காலவேளையில ஈவினிங் நமக்கு ராபோஜன பந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் நம்ம முடிக்கலாம். எல்லாருமே சாயந்தரம் வாங்க, எல்லாருமே வருவாங்க. சாயந்தரத்துல புத்தஸ் எல்லாமே வருவாங்க. நம்ம இந்த ராபோஜன பந்தியை என்ன பண்ணலாம், அனுசரிக்கலாம். தயவுசெய்து சொல்றேன், அனுசரிக்கிறதுக்கு இல்ல நான் ப்ரிப்பரா இல்லாதவங்க கூட வாங்க. புரியுதுங்களா? மெசேஜ் கேளுங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த செய்தியை நம்ம கேட்கும் போது அங்க ஒரு மனமாற்றத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டடைவோம். அதெல்லாம் என்ன பண்ணுங்க, சபை கூடி வருதலை என்ன பண்ணாதீங்க, மேக்சிமம் விட்டு விடாதீங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் ஒரு அறிவுரையா சொல்றேன், இந்த வார்த்தை கேளுங்க. ப்ரிப்பரேஷன் இல்லாம கூட நம்ம கம்பல்சரி வாங்க, வந்து என்ன பண்ணுங்க, ஆராதனையில பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சரி, நம்ம இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு நேரம் கடந்து போலாம். புரியுங்க சகோதர சகோதரியே? தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த செய்தியில இருந்து தானியேல் புஸ்தகத்தை வாசிக்காம இருக்க மாட்டோம். புதுசா வந்தவங்க கிடையாது. கண்டிப்பா ஒரு டைம் வாசிச்சிருப்போம். அதுல அநேக குழப்பமான பகுதிகள் இருந்திருக்கும். பிரத்யேகமா தானியேல் 9ஆம் அதிகாரம் ரொம்ப மேன்மையான தீர்க்க தரிசன பாகமா இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 70 வார தீர்க்க தரிசனம் இருக்குது. பைபிள்ல மேஜரான ஒரு தீர்க்க தரிசன பாகம். 70 வார தீர்க்க தரிசன பாகம் பெரிய தீர்க்க தரிசன பாகமா இருக்குது. அதுதான் நான் என்ன பண்ண பார்க்கலாம் சொல்லி நான் இருக்கிறேன். அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் அதனால போன வாரம் தானியேல் புஸ்தகத்தை குறித்து சொன்னேன். இப்போ அந்த 9ஆம் அதிகாரத்தை ஒரு டிஃபைன் பண்ணி அந்த அதிகாரத்துல என்ன இருக்குது, அந்த அதிகாரத்தை குறித்து அந்த எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் தென் நம்ம அடுத்து தீர்க்க தரிசன பாகத்துக்குள்ள கடந்து போகலாம். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்போ எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும்? தீர்க்க தரிசனம் தெரியுமா? நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனம் தனிநபர் வாழ்க்கையில இருக்கிற தீர்க்க தரிசன வரம் இருக்குது. ஆனா காலத்துக்கு ஏற்ற தீர்க்க தரிசன செய்தி இருக்குதா இல்லையா? தனிப்பட்ட நபரா தேவன் சபைக்குள்ள வந்து வரங்களை செயல்படுத்தி பர்டிகுலர் நபர் வாழ்க்கையில இருக்கிற குறைகளை தேவன் சுட்டி காட்டுவார்.
இல்லையா? அவங்க வாழ்க்கையில நடக்க போற ஏதாவது விஷயங்கள், நல்லதோ கெட்டதோ விபரீதமான காரியங்களோ, அவங்க செய்து கொண்டு வர பாவத்துக்கான விளைவையோ பர்டிகுலர் டைம்ல தேவன் இந்த மாதிரி செய்ய சொல்றாருன்னு தான் சொல்லுவார். இது தனிநபர் தீர்க்க தரிசன வரத்தின் மூலமா சபையில வெளிப்படுறது. ரெண்டாவது, காலத்துக்கேற்ற காலத்துக்கான தீர்க்க தரிசன செய்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு தீர்க்க தரிசன செய்தின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும்னா, ஒரு தீர்க்க தரிசனம் துல்லியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? துல்லியமா. எப்படி துல்லியமா இருக்கணும் அப்படின்னா, பிரதர் உங்களுக்கு காலையில இருந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிறீங்களா, இது தீர்க்க தரிசனம் கிடையாது. காலையில இருந்து நீங்க டயர்டா இருக்கிறீங்க தானே பிரதர் அப்படின்னா, கண்டிப்பா காலையில டயர்டா தான் இருப்போம், வரும்போது டயர்ட் ஆயிடுவோம். இது தீர்க்க தரிசனம் கிடையாது இல்லைங்களா பிரதர்? உங்களுக்கு இந்த வருஷத்துல தேவன் கண்டிப்பா நன்மையான காரியத்தை செய்வார், 10 காரியத்துல 2 நல்லது நடந்துடும், அது தீர்க்க தரிசனம் கிடையாது. இந்த பிரதர் இந்த வருஷம் வந்து பொல்லாத நேரமா இருக்கும் உலகம், இது தீர்க்க தரிசனம் கிடையாது. இந்த வருஷம் வந்து கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு சொன்னா, நல்ல ஆட்சி அமையும், இது தீர்க்க தரிசனம் கிடையாது. இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. ஒரு தீர்க்க தரிசனம்ன்றது ரொம்ப என்ன இருக்கணும், துல்லியமா இருக்கணும். தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கும் நிறைவேற்றுறதுக்கும் குறிப்பிட்ட காலம் இருக்கணும். கரெக்டுங்களா? எப்படி இருக்கணும் சொல்றது புரியுதா? ஈகரா இருக்கிறீங்களா நான் சொல்ற விஷயத்த? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா, நான் சொன்னதுக்கும் என் மூலமா தேவன் சொன்னதுக்கும் நிறைவேற்றுறதுக்கும் ஒரு காலம் இருக்கணும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எண்ல இருந்து எந்த ஃபோர்ஸும் செயல்படக்கூடாது. புரியுதுங்களா? பிரதர் தேவன் நீங்க இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறீங்க, பிரதர் கண்டிப்பா தேவன் மதியம் சாப்பாடு கொடுப்பாரு நான் சொல்லிட்டேன்னா, நான் வேற யாருக்காவது சாப்பாடு கொடுத்து அனுப்பிடலாம். சொல்ல புரியுதா? தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இந்த பக்கம் இங்க சொல்லிட்டு டக்குன்னு பிரதருக்கு தம்பிக்கு சொல்லி அவருக்கு எடுத்து கொடுன்னு சொல்லுவேன், நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஆமா சொல்லிட்டாரு நடந்துச்சு. அப்படி எந்த தீர்க்க தரிசனத்துக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து நான் அந்த தீர்க்க தரிசனத்தை என் மாம்சத்துல ட்ரை பண்ணி உங்களை நிறைவேற்ற மாதிரியான சூழ்நிலை என் கையில இருந்து ஆகிற காரியமா அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நான் தீர்க்க தரிசனம் என் மூலமா வெளிப்படுத்துறதுக்கும் நிறைவேற்றுறதுக்கும் கூடுமான கால இடைவெளி இருக்கணும். ஒண்ணு, அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றத்துக்கு நான் ட்ரை பண்றது, இல்ல என்னை சார்ந்தவங்க அதை நிறைவேற்றத்துக்கு ட்ரை பண்றது, அது இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில தீர்க்க தரிசனம் பார்த்திருக்கிறேன், பிரதர் இந்த மாதிரி நேத்து வண்டியில வந்து அடிபட்டு, பிரதர் தேவன் நேத்தே எனக்கு தெரியும் பிரதர், நேத்து சொல்ல வேண்டியதானே, அது தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. நேத்தே தேவன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பிரதர், பச்சி அடிச்சு, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களுடைய எந்த கையீடு இருக்கக்கூடாது. அதே போல தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு நிறைவேற்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கணும். அதே போல எந்த நேரத்துல இருக்கணும், அதுக்கேற்ற அடையாளங்கள் சுத்தி இருக்கணும், துல்லியமா இருக்கணும். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துல மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா ஒரு வரையறை இருக்குதா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தெளிவான வரையறை தீர்க்கதரிசி சொல்றாரு. கொஞ்சம் நல்லா தீர்க்கதரிசி சொல்றாரு, அநேக நபர்கள் எங்கிட்ட வந்து பிரேயர் லைனுக்கு வராங்க, பிரேயர் லைன் வர்றதுக்கு முன்பதாகவே நான் வீட்டுல இருக்கும் போதே அவங்கள பத்தி தேவன் எனக்கு வெளிப்படுத்துறாரு. அவங்க பேரு, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க எந்த பிரச்சனையோட வராங்க, எங்கிருந்து வராங்கன்னு சொல்லி பேப்பர் ஷீட்ல கொண்டாந்து எழுதி வச்சிருவாராம். பாருங்க எப்படி நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த கலர் ட்ரெஸ், பிரதர் வந்து அங்க வரும்போது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாருன்னா நான் போன் பண்ணி கூட சொல்லிடலாம், எனக்கு அவரு வரும்போது வந்து இந்த இடத்துல உட்காருவாரு, இப்படிதான் உட்காருவாரு, இந்த பிரச்சனையோட வர்றாரு, இங்கிருந்து வர்றாரு, வர்ற வழியில என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளவு துல்லியமான விவரங்களை தீர்க்கதரிசி என்ன பண்ணிருப்பாரா, நோட் பண்ணி வச்சிருப்பாராம். அப்போ நீங்க வந்து பிரேயர் லைனுக்கு வந்து முன்னாடி நிற்கும் போது தீர்க்கதரிசி அந்த ஷீட்டை எடுத்து பாருங்க, இதுதான் உங்க பேரு, நீங்க இங்கிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்க உட்காருங்க தேவன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி விவரத்தை தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, துல்லியமா சொல்றாரு. இதுதான் ஒரு தீர்க்க தரிசனத்துடைய வரையறையும் நிறைவேறுதலும். நான் சொன்னேன் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன், எப்படி இருக்கணும்னு சொன்னேன், அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் சொன்னா இல்லைங்களா? அப்போ திரும்ப சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? அந்த துல்லியன்றது எப்படி துல்லியன்னா, உரைக்கப்பட்டதுக்கும் நிறைவேற்றத்துக்கும் இடைவெளி 2 வகையான காரியங்கள் இருக்குது. தீர்க்க தரிசனம் அப்படின்றது 2 விஷயங்கள் இருக்குது. 3 நடந்த காரியங்களை சொல்றது. எப்படி முன் நடந்தது, நடக்கிற இல்ல நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில யாருமே அறியாத ரகசியத்தை சொல்றது. புரியுதா?
உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச, யாருக்குமே தெரியாத ரகசியத்தை எந்த நேரத்துல எப்ப எப்படி நடந்துச்சுன்றத சொல்றது. அப்படி சொல்றது மூலமா என்ன நடக்குது? எதுக்கு சொல்றது? அது கரெக்டா? எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இனிமேல் நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன், அதை விசுவாசிக்கணும்னு சொன்னா ப்ரீவியஸா நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் ஃபர்தரா நடக்க போறத விசுவாசிக்க முடியும். கரெக்டுங்களா? நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பிரதர். நாளைக்கு இங்க இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா எப்படி நம்புவீங்க? அதை நம்ப வைக்கிறது தான் இந்த தீர்க்கதரிசனம் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்குது. ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில நடந்த யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தையும் அசம்பாவிதத்தையும் நன்மையும் தீமையும் பாவத்தையும் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? நம்பிக்கை வரும். ஓ எஸ், இது தேவன் தான் பேசினாரு, இனிமேல் சொல்ல போற காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவாருன்ற எண்ணம் அங்க உருவாகும். கரெக்டா? அப்ப அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க இங்கிருந்து வந்தீங்க, நீங்க இதுக்காக வந்தீங்க, இப்ப வரும்போது இந்த பஸ்ல வந்தீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, உங்க நபருக்கு உங்க இப்படிதான் பேசினாங்கன்னு சொல்லி முன் நடந்த விஷயத்த சொல்றாரு, இல்ல யாருக்குமே தெரியாத ரகசியத்தை சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? சொல்லிட்டு அவங்க மேடைக்கு போகும்போது ஒரு விசுவாசம் வருதா, விசுவாசத்துக்கு அப்புறம் அடுத்தது இதான் உங்களுக்கு நடக்க போகுதுன்ற தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவன் உங்களை சுகமாக்கி விட்டார், சுகத்தை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சுகம் இன்னும் வரல, இனிமேல் அதை பெற்றுக்கொள்ள போறாங்க, அது தீர்க்கதரிசனம். கரெக்டா? அப்ப முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க விசுவாசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி நடக்க போறத விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கரெக்டா? இதான் ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனத்துடைய வரையறை. சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தீர்க்கதரிசி வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க, கவனிங்க நல்லா. ஒரு சகோதரி வராங்க, ஃபுல் பீட்டுக்கு வராங்க, பிரேயர் லைனுக்கு வராங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ் இது, உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ் இது, தெருவுடைய பேர் இது அப்படின்லாம் சொல்ல உடனே கீழே 2 சிஸ்டர் உட்காந்து இவர் பொய் சொல்றாரு. இவரு கரெக்டான காரியம், பொய் இல்ல, இவர் தப்பா சொல்றாரு. ஏன்னா அவங்க இங்கதான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? பிரேயர் லைன்ல ஒரு சகோதரி வராங்க பிரதர், புரிஞ்சுங்க? பிரேயர் லைன்ல ஒரு சகோதரி வந்து நிக்கிறாங்க. நிக்கும் போது, சிஸ்டர் நீங்க இந்த இடத்துல இருந்து வரீங்க, இந்த இடத்துல இருந்து இது வரீங்க, நீங்க உங்க தெரு பேர் இது, உங்களோட வீட்டு அட்ரஸ் இதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்க நல்லா? சொல்லும் போது இந்த சகோதரி பழக்கமான 2 சகோதரிகள் கீழே உட்காந்து இருக்கிறாங்க. உட்காந்து அது தப்பு, அவர் தப்பா சொல்றாரு. தப்பா சொல்றத குறிச்சு ஆச்சரியம் இல்ல, இந்த சகோதரி ஆமா எஸ் எஸ் கேக்குறாங்க. புரியுதா? இந்த சகோதரியுடைய வீட்டு அட்ரஸும் தெரு ஏரியாவும் அந்த 2 சகோதரிகளுக்கு தெரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த 2 சகோதரிகளை கூப்பிட்டு இந்த சகோதரி கேக்குறாங்க, என்னம்மா உங்க வீட்டுடைய அட்ரஸ் எனக்கு தெரியும். அவரு சும்மா சொல்றாரு, நீயும் என்ன பண்றீங்க, அக்செப்ட் பண்றீங்களே அப்படின்னும் போது, இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்ரஸ் போன வாரம் வரைக்கும் இருந்துச்சு, நேத்து மதியம் என் வீட்டை மாத்திட்டேன். எப்படி? ஒரு தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும்? ஏன்னா இது பிரணாம் சொன்ன தீர்க்க தரிசனம் கிடையாது, தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துறவர், காலங்களை அறிந்தவர் அப்படின்றது ஒரு தீர்க்கதரிசிக்குரிய வரையறை. இதுதான் எதுக்கு நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனத்தை நீங்க எப்படி நம்பணும்ன்றதுக்காக சொல்றேன். இப்ப நம்புறீங்களா தீர்க்க தரிசனத்தை? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப 2 வகையான தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னு சொன்ன, ஒண்ணு தனி நபரோடு கூட தேவன் இடைப்பட்டு சபையில தீர்க்க தரிசனம் வர கிரிய செஞ்சு ஒரு சபைக்கான நன்மையான காரியத்தையோ இல்ல சபையில செய்யற குறையோ தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில செய்யற குறையோ நன்மையோ சொல்றது, இது தீர்க்க தரிசனம் வரும். ஆனா தீர்க்க தரிசன செய்தின்றது ஒரு கால தீர்க்க தரிசி அந்த கால செய்தியாளர் மூலமா இந்த உலகத்துல இது நடக்க போகுது, பின்னாடி இது நடக்க போகுதுன்னு சொல்லி வேதாகமத்தின் வாயிலாக வெளிப்படுத்துறது. புரியுதா உங்களுக்கு? தீர்க்க தரிசனம் வரம் வேற, தீர்க்க தரிசிய பொறுக்கிறது வேற. இப்போ சகோதரன் வில்லியம் மரியம் பிரணாம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவரா இருந்தாரா இல்ல தீர்க்க தரிசியா இருந்தாரா? தீர்க்க தரிசியா. எஸ். தீர்க்க தரிசனம் வரம்ன்றது ஒரு நாள்ல உங்களுக்குள்ள செயல்படலாம், இன்னொரு நாள்ல போய் அங்க ஜம்ப் பண்ணி செயல்படலாம், இன்னொரு நாள் இவங்களுக்கு செயல்படலாம். அது சபைக்குள்ள சபையை பக்தி உறுத்தி கொண்டு வரதுக்கு தேவன் செயல்படுற விதம். ஆனா தீர்க்கதரிசி அப்படின்றவன் பிறந்ததே தீர்க்கதரிசியா இருக்கிறான், அவன் காலத்தின் செய்தியாளனா இருக்கிறான், அந்த ஜனங்களுடைய செய்தியாளனா இருக்கிறான். புரிஞ்சா இந்த விஷயம் எல்லாம்? நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் இப்போ? என்ன பேசிட்டு இருக்கிறோம்? தீர்க்க தரிசனம் என்ன? அப்போ நீங்க இனிமேல் தீர்க்க தரிசனம் யாராவது சொன்னா ஏமாறுவீங்களா? உங்களுக்கு கால் வலிக்குது, இப்ப நான் என்ன சொல்றேன் தலைவலிக்குன்னு சொன்ன ஏமாறுவீங்களா? அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விருது நடந்திருக்குமே, அது தீர்க்க தரிசனம் கிடையாது. எந்த இடம், எந்த சூழ்நிலை,
ஒரு சில விஷயங்கள் பிசாசாலையும் சொல்ல முடியும். தெரியுமா உங்களுக்கு? தீர்க்கதரிசி வாழ்க்கையில குறி சொல்ற ஸ்திரீ ஒரு நாள்ல சந்திச்சு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் வெள்ளை மாளிகையில ஒர்க் பண்றேன், எங்க பையன் பாஸ்டா இருக்கிறான், நீ ஒரு நட்சத்திரத்தின் கீழே பிறந்திருக்கிற, உன்னை ஒரு ஒளி பின்தொடருது சொல்றாங்களா இல்லைங்களா? குறி சொல்றவங்க தான். அவங்களாலையும் அந்த வாழ்க்கையில நீ ஒரு விசேஷ நபராய் பிறந்திருக்கிறாய். படிச்சிருக்கீங்களா? அப்போ அது மாதிரி ப்ரீவியஸா நடந்த விஷயங்களால பிசாசாலையும் சொல்ல முடியும். இதுல இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷனா ஒரு விதிவிலக்கான காரியம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? பின்னாடி நடந்த விஷயத்த சொல்றது. ரெண்டாவது, பிசாசால என்ன நம்ம நினைக்கிறதா சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியாது? நம்ம இருதயத்தின் ரகசியங்களை பிசாசு அறிய முடியாது. அதனாலதான் எதுவுமே வாயில பேசாதீங்க அப்படின்றது. நம்ம எதுவுமே வாயில அறிக்கை, நம்மளோட அறிக்கை தான் நம்மளோட ஜீவமா மாறும். கேட்டுங்களா உங்களுக்கு? அறிக்கைக்கு மேல நான் ஜீவித்தை ஜீவிக்க முடியாது. அதனால அறிக்கையை கவனமா கொடுங்கன்றது. பிசாசை பிடிச்சி அதுபடி நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் வாழ்றனே தெரியல சொல்றாங்களா இல்லையா? அப்போ வாயின் வார்த்தையே நடக்கும், பிசாசு பிடிச்சி அது கிரியை செய்வான். அப்போ பிசாசால என்ன முடியாதுன்னா நம்ம வாழ்க்கையில கடந்த நாட்கள் நடந்த விஷயத்த சொல்ல முடியும். அது சொல்றதுனால மட்டும் ஒரு நபர் தீர்க்கதரிசி கிடையாது. புரிஞ்சுங்களா? எவ்வளவு விஷயங்களை ஒரு தீர்க்கதரிசியை டிக் பண்ணும், எவ்வளவு பாக்ஸை டிக் பண்ணும். என்னென்ன சொன்ன திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. என்னென்ன சொன்ன? தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசனம் துல்லியமா இருக்கணும். அந்த துல்லியன்றது என்ன? சின்ன மைனூட்டான டீடைல்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அப்புறம் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கும் நிறைவேற்றுறதுக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கணும். அதே போல ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்றாருன்னா பாஸ்ட பத்தியும் சொல்றவரா இருக்கணும். பாஸ்ட் காரியங்களை சொல்றவரா இருக்கணும். பிரசன்ட்ல நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன், மனநிலை என்னன்றதையும் சொல்றவரா இருக்கணும். கரெக்டுங்களா உங்களுக்கு? எக்ஸ்டர்னலா நான் சொன்ன தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னால எந்த பிரயாணத்தையும் செய்யக்கூடாத அளவுக்கு இருக்கணும் அந்த தீர்க்கதரிசனம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அதே போல இந்த மாதிரி தீர்க்கதரிசனங்கள்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன மூலமா இல்லாம இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல தான் முடியணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தீர்க்கதரிசன வரையறைகள். அப்ப தீர்க்கதரிசன வரத்துக்கும் தீர்க்கதரிசிக்கும் டிஃபரன்ஸ் சொன்னேன். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி இங்க நம்ம பாக்குற தானியேல் தீர்க்கதரிசின்றது ஏஜ் ப்ராஃபிட். யாரு? தீர்க்கதரிசன வரத்தை உடைய நபர் கிடையாது. எப்போ ஒரு டைம் தீர்க்கதரிசி வந்தப்போ கிடையாது. தீர்க்கதரிசி செய்தியாளனா இருக்கிறார். ஆமோஸ் 3:7 சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தை செய்யார். சிங்கம் கெர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் உரைக்காமல் இருப்பார்? சொல்லப்பட்டிருக்கா இல்லைங்களா? அப்போ ஏசாயா இந்த தானியேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி. நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தை குறிச்சு சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? வேதத்துல இன்டெக்ஸ் பக்கத்தை எடுத்து சொன்னோமா? ஃபர்ஸ்ட் ஆதி ஆகமத்துல என்ன காலம் வருது? மனசாட்சியின் காலம் இருக்குது. பாவம் முடிஞ்ச உடனே மனசாட்சியின் காலம் இருக்குது. மனசாட்சியின் காலத்துல முற்பிதாக்கள் ஜீவிச்சான். மோசே வந்த பின்னாடி நியாயப்பிரமாண காலம் ஸ்டார்ட் ஆகுது. மோசே தேசத்துக்குள்ள கொண்டு வர்றாரு, ஜோஷுவா தேசத்துக்குள்ள பிளேஸ் பண்றாரு. ஜோஷுவா பின்னாடி நியாயாதிபதிகள் வராங்க. நியாயாதிபதிகள் வந்த பின்னாடி ராஜாக்கள் வராங்க. ராஜாக்கள் ரெண்டு வகையான ராஜாக்கள் வராங்க. ராஜாக்கள் கீழ்ப்படியாம போனதுனாலதான் தேசம் பாபிலோனுக்கு சிறையா போகுது. சிறையா போன அந்த காலகட்டத்துல யார் வாழ்ந்தது? தானியேல் தீர்க்கதரிசி. இவங்க எங்க சிறையா போனாங்க? பாபிலோனுக்கு. பாபிலோன் ஏன் பாபிலோனுக்கு போனாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம். பைபிள்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வாசிங்களா பிரதர்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். என்ன இருக்கும்? இன்டர்லிங்க் என்ன? இன்டர்லிங்க் என்ன? தேவன் பைபிள்ல எதுவுமே புதுசா பண்ண மாட்டார். தேவன் பைபிள்ல என்ன பண்ண மாட்டாரு? எந்த விஷயத்தையும் புதுசா பண்ண மாட்டார். ரொம்ப நல்லா கவனிங்க. தேவன் ஒரு செயல் திட்டத்தை உடையவரா இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, எச்சரிப்புக்கு பின்பதாக நியாயத்தீர்ப்பு பண்ற செய்தியில பைபிளை நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாங்க, பைபிள் படிக்கிறோம் இல்லையா பிரதர்? படிக்கிறீங்களா? வச்சுக்கலாம். பைபிள் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு டூல் ஒன்று இருக்குதான். பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டூல்னா என்ன? ஒரு கருவி ஒன்று இருக்கு. என்ன அந்த கருவினா, தேவனுடைய செயல் திட்டத்தையும் இயல்பையும் புரிஞ்சு படிக்கணுமா. ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வாட்சோன்னா பைபிள் புரியாதுன்றார். சொல்ல புரியுதுங்களா? அப்ப தேவன் எப்பொழுதுமே ஒரு மாறாத செயல் திட்டத்தையும்
இயல்பை உடையவரா இருக்கிறார். அவர் எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி தான் பேட்டர்ன்ல கிரியேட் செய்யறார். அவர் லாங்குவேஜ்லயும் கிரியேட் செய்யறது. லாங்குவேஜ்னா ஒரு மொழி, இந்த மொழி தெரியணும், இங்கிலீஷ் மொழி தெரியணும், கிரேக்க மொழி நிறைய பேர் தெரியல, கிரேக்க மொழி தெரியணும், இவ்வளவு மொழி தெரியணும், அப்பதான் பைபிள் புரிஞ்சுக்க முடியும்ன்றார். ஆனா தீர்க்கதரிசி வேதத்தை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காரு? எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா? தெரியுமா? பைபிளை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேட்டர்ன் இருக்கு, அப்பதான் பைபிள் புரியும். இந்த உலகத்துல அநேக விதமான ஸ்தாபனங்கள் இருக்கா? இருக்கா? ஏன் அவ்வளவு ஸ்தாபனம் இருக்குது ஒரே பைபிள் வச்சுக்கின்னு? எல்லாருக்கும் தனித்தனியா உபதேச புஸ்தகம் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? பெந்தோகாஸ்தக்காரங்களை தவிர மத்த எல்லாருக்குமே ஒரு உபதேச புஸ்தகம் இருக்குது. பெந்தோகாஸ்தக்காரங்களுக்கு அது கிடையாது. பெந்தோகாஸ்தக்காரங்களுக்கு என்ன இருக்குன்னா வெறும் அந்நிய பாஷையை தவிர எதுவும் கிடையாது. மத்த எல்லாருக்குமே ஒரு உபதேசத்துக்கு இப்ப ரட்சிப்பை குறிச்சு ஒரு புரிதல், பாவமன்னிப்பை ஒரு புரிதல், இந்த மாதிரி தனிப்பட்ட உபதேசங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தை தேவன் எந்த விதத்துல எழுதினாருன்னு சொல்லி அவருடைய இயல்பையும் திட்டத்தையும் புரிஞ்சு படிக்கிறது இல்லையா? புரியுதா? ஒரு சிலர் என்ன பண்றாங்க சொன்னா, கிரேக்க சரி மொழியின் அடிப்படையில பைபிள் அணுகிறாங்க. எப்படி அணுகிறாங்க? மொழி, கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கணும், ஈப்ரு மொழி இன்னும் ஒரு சிலர் என்ன எப்படி அணுகிறாங்க சொன்னா வரலாற்று ரீதியில் அணுகிறாங்க. இன்னொரு சிலர் எப்படி அணுகிறாங்கன்னா தங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் அணுகிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு முறையில் அணுகிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு வேதகத்தை எப்படி அணுகணும்ன்றதுக்கு ஒரு மெத்தட் எப்படி சொல்றாருன்னா, தேவனுடைய இயல்பையும் அவருடைய செயல் திட்டத்தை அணுகணுமா. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தேவன் எப்பொழுதுமே மாறாத ஒரு பேட்டர்னை உடையவரா இருக்கிறாரா. எப்பொழுது எப்படி இருக்காரா? பேட்டர்ன். ஒரு காலத்துல என்ன தேவன் செஞ்சிருக்காரோ அதைதான் திரும்ப திரும்ப என்ன பண்றாரு? கரெக்டா? இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நோவா காலத்துல நடந்தது போல, அப்போ நடந்தது போலனா தேவன் முன்னும் பின்னும் அந்த காட்சியை செய்து கொண்டே இருக்கிறார். முன் நடந்தது இப்பொழுது நடக்கிறது, இப்பொழுது நடக்கிறதோ முன்னமே நடந்ததே தேவன் என்ன பண்ணாரு? விசாரிப்பார். அப்போ தேவனுடைய செயல் திட்டம் எப்பொழுதுமே டைப்ஸ்ன்றார் தீர்க்கதரிசி. டைப். God is a great typologist. டைப்னா இந்த டைப் கிடையாது. தேவன் என்ன பண்ணாரு? முன் நடந்தது பின்னாடி பின்னாடி செஞ்சுட்டே இருக்கிறவர். இந்த காலத்தை புரிஞ்சுன்னா முன்னாடி காலத்துல இதே மாதிரி சூழ்நிலை தேவன் எப்படி செயல்பட்டார்ன்றத பார்க்கணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படி பார்க்கும்போது தான் பைபிளை புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் பைபிளை நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இந்த விஷயத்த சொன்னு சொன்னா, இவங்க இஸ்ரேல் ஜனங்க எங்க சிறையா வந்தாங்க? நம்ம எங்க நிக்கிறோம்? தானியேல் புத்தகத்துல நிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்க எப்படி எங்க சிறையா வந்தாங்க? எங்க சிறையா வந்தாங்க? பாபிலோன் சிறையா வந்தாங்க. கரெக்டா? ஏன் வந்தாங்க? இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணும் போது அங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு ஃபார்முலா இப்ப சொன்னேன். தேவன் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னதாக மாறாத அதே காரியத்தை திட்டத்தை வச்சுட்டே இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்க எங்க வந்தாங்க? அவங்களோட ஆரிஜின் என்ன? அவனோட தொடக்கம் என்ன அப்படின்னா, அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கரெக்டுங்களா? அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபுல இருந்து தொடங்கி அந்த தேசத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்து எகிப்துக்கு போயிட்டு திரும்ப எகிப்துல தேசத்துக்கு வந்தாங்களா? வந்து இந்த இடத்துல இருந்தாங்களா? மீறி திரும்ப போனாங்களா? போன பின்னாடி தேவன் திரும்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, உங்க பிதாவை எங்கிருந்து கூட்டணும் அங்கேயே உங்களை அனுப்புறாரு. ஃபார்முலா புரியுதா? எதுவுமே புரிஞ்சு. அப்ரகாம் தேவன் எங்க வந்து கூப்பிட்டாரு? கல்தேயர் தேசம். என்ன தேசம்? பாபிலோன் தானே. அப்போ நீங்க பாபிலோன்ல தான் உங்களுடைய தகப்பனை கூப்பிட்டு அந்த தேசத்துக்கு சுதந்திரமா கொடுத்தேன். இந்த தேசத்துக்கும் நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால உங்க தகப்பனை எங்க கூப்பிட்டு நாங்களும் உங்களை அனுப்புறேன். நம்ம தானியேல் புஸ்தகத்துல மட்டும் பார்த்து படிக்கிறோம் எதுக்காக இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய திட்டம், இப்ப நம்மளோட திட்டம் வந்து அந்த நேரத்துக்கு பார்த்து செயல்படுத்துற திட்டம். ஆனா தேவன் செயல்படுத்துற திட்டம் காலத்துக்கு முன்னாடி போய் என்னென்ன நடந்துச்சோ பார்த்து ஒரு வார்த்தையை கூட அவர் மிஸ் பண்ணாம நிறைவேற்றுறாராம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி பாபிலோன்ல தானியேல் வந்ததுக்கான நோக்கம் புரிஞ்சா உங்களுக்கு? எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி அவங்க கீழ்ப்படியாம போனாங்க, அதனால வந்தாங்க. சரி, இப்போ 9வது அதிகாரத்துக்குள்ள போலாமா? நம்ம என்னென்ன பார்த்தோம்? இப்போ சும்மா ரிப்பீட் பண்ணுங்களேன். தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தோம். தானியேல் காலம் எப்பேற்பட்ட காலம்னு பார்த்தோம். வரலாற்றில் ஆதி ஆமத்தில் தானியேல் எந்த காலத்துக்கு வந்தாங்க, எதுக்கு, ஏன் பாபிலோனுக்கு சிறையா போனாங்க,
அப்ப தேவன் எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நோக்கத்தையும் இயல்பையும் ஒரு செயல் திட்டத்தை உடையவரா இருக்கிறார். அந்த வகையில தான் அதை அணுகும் போது நம்ம கரெக்டா புரியும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப 9வது அதிகாரத்துக்கு போலாமா? 9வது அதிகாரத்தை குறிச்சு சொல்றேன், கவனிங்க நல்லா. 9வது அதிகாரம் மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா? என்னங்க? 9 27 வசனம் இருக்குது. 27 வசனத்துல கவனிங்க நல்லா. 27 வசனத்துல முக்கியமா ஒரு 4 பார்ட்டா பிரிக்கலாம். எத்தனை பார்ட்டா பிரிக்கலாம்? இப்ப நம்ம சொல்ல 4 பாகத்தை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் தானியேலுடைய ஜெபம், தானியேலுடைய ஜெபம். இரண்டாவது தூதன் வந்து தானியேலை சந்திக்கிறது. ஃபர்ஸ்ட் தானியேல் ஜெபம் இல்ல, அது ஃபர்ஸ்ட் தானியேல் என்ன பண்றாரு சொன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வசனம் 2வது வசனம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் பக்கம் ஃபர்ஸ்ட் லைன் 2வது லைன் பாருங்க. தானியேல் வந்து ஒரு காரியத்துக்கு ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ற. இன்னைக்கு ஜெபத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? ஜெபத்தை அதிகமா விரும்புறவங்க யாரு? கண்டிப்பா பிரதர் விரும்புறாரு, எனக்கு நல்லா தெரியும். அவர் ஜெபத்தை விரும்புற சகோதரன். அதிகமா ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ண, ஜெபம் வேணும் கண்டிப்பா. ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி பிளானட். இந்த உலகத்திலே மிகப்பெரிய வந்து வல்லமை உள்ள ஒரு ஆயுதம் எதுன்னு சொன்னா ஜெபம் தான். அது பெரிய பாலிஸ்டிக் மிசைல் இல்லைங்களா? பிசிஎம் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட பவர்ஃபுல்லானதான். பாலிஸ்டிக் மிசைல்ஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மிசைல்னா என்ன? தொலை தூரத்துல மத்த நாடு தொலை தூரத்துல இருக்கிற இதை வந்து தாக்குறதுக்கான இது. பாலிஸ்டிக் மிசைல்ஸ்னா என்னன்னு சொன்னா, அதுல வந்து இயல்பா வந்து தானா இயங்குறதுக்கான ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. கரெக்டா வச்சு இந்த இடத்த லாக் பண்ணிட்டோம்னா அந்த பொருள் எங்க மூவ் பண்ணாலும், இப்போ ஸ்டேபிளா இருக்கு ஒரு பொருள், புரிஞ்சுக்கணும். ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்குது. ஒரே இடத்துல பொருளை தூரத்துல பார்த்து அடிச்சிடலாம். இப்ப பறக்கிற பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இடத்துல அந்த டார்கெட்டை செட் பண்ணா நீங்க மூவ் பண்ணிடுவீங்க அந்த பக்கம். பாலிஸ்டிக் மிசைல்னா நான் அந்த டார்கெட்டை நான் வந்து ஹிட் பண்ணிட்டேன்னு சொன்னா அது எங்க போனாலும் அதை தேடி போய் அடிக்கும். அதான் பாலிஸ்டிக் மிசைல் சொல்லுவாங்க, பிசிசிஎம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதோட பவர்ஃபுல்லானது ஜெபமா. புரிஞ்சா? எதுக்கு இந்த ஜெபத்தை குறிச்சு இவ்வளவு வெயிட்டா சொல்றேன்? தீர்க்கதரிசி சொன்னல தான் சொல்றேன், என்னதான் சொல்ல. அந்த மாதிரி நீங்க ஒரு ஜெபத்துக்கு தேவனுக்கு ஜெபத்தை ஏற்படுத்தீங்கன்னா ஒரு நபருக்காக, அந்த நபர் எப்படி எங்க அப்படி போனா கூட இந்த ஜெபம் பின்னாடி போய் அந்த மிசைல் மாதிரி அடிச்சு தூக்குமா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்கிறீங்க? எத்தனை பேர் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவத்துக்காக இருக்கலாம், தேவன்ட்ட நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்காக இருக்கலாம், ஒரு எழுப்புதலுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்ல ஒரு வியாதிக்காக இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்காக இருக்கலாம். இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன? எது பிரதர்? சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க. ஜெபம். இப்போ உங்களுக்கு ஜெபத்துடைய வல்லமை தெரிஞ்சாதான் நீங்க அதை கரெக்டா இப்ப புரியுதா உங்களுக்கு? ஜெபத்துடைய வல்லமை எதுங்க? பிசிசிஎமோட பவர், ஆட்டோம் பாம்போட பவர்ஃபுல்லானது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுதுன்னா, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றீங்க. ஜெபம் என்ன? ஜெபம் எப்படி ஜெபம் பண்றீங்க? பரவலா ஜெபம் பண்றதுல, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக உன் சன்னிதானத்துல வரேன், இல்ல என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னோட நெருங்கிறதுக்கு வரேன் சொல்றீங்களா இல்லையா? அது மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணீங்க சொன்னா அந்த டார்கெட்டை அதை போய் அடிக்கிற வரைக்கும் அந்த ஜெபம் என்ன பண்ணாது. திரும்பி சொன்னாரா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெபங்கள் மரிக்கிறது இல்ல, நபர்கள் மரிக்கலாம், ஜெபம் மரிக்கிறது இல்ல. நீங்க ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் ஒரு காலம் என்ன பண்ணாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, இதெல்லாம் சொல்றீங்க. ஆனாலும் சில ஜெபங்கள் என் வாழ்க்கையில கேட்கப்படவே இல்லையா பிரதர்? ஏன் பிரதர்? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சில ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில ஜெபம் பண்றோம். இப்ப தீர்க்கதரிசி சொன்னாரு, இப்போ ஜெபங்கள் வந்து பிசிசியோட பவர் சொன்னீங்க பிரதர். என்னோட வாழ்க்கையில பல வருஷமான ஜெபங்கள் இருக்கு ஒரே காரியத்தை குறிச்சு, அதை நிறைவேறல. காரணம் என்ன பிரதர்? உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கா? அதுக்கான காரணத்தை தான் நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 4 காரியம் இருக்குன்னு சொன்னேன். 4 காரியத்துல முதல் காரியம் எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தானியேலுக்கு ஃபர்ஸ்ட் வெளிப்பண்ணும். தானியேலுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணும், அந்த ஜெபத்துக்கு நோக்கம் என்ன, எதை தேவன்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் சிஸ்டம் வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் சிஸ்டம் வேணும். 2வது ஜெபம். 3வது அந்த ஜெபம் வந்து தெளிவான ஜெபமா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பதில்
புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த நான் 9ஆம் அதிகாரத்துல 4 விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் முதல் 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் சின்ன லைன் மட்டும் காட்ட, நான் உள்ள போக மாட்டேன். இனி நம்ம பார்க்க போறது தானியேல் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த மனநிலை இருந்தார், எப்படி ஜெபத்துக்குள்ள போனார். எத்தனை பேர் ஜெபத்தை விரும்புறீங்க? இனி ஒரு வகையில இந்த தீர்க்கதரிசன பாகமா இருந்தாலும் நம்ம புரிய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போறோம். நம்ம ஜெபத்தை நிரம்புறோம் இல்லையா, அதுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ஜெபத்தை விரும்புறீங்க? சித்தம் அறிஞ்சு ஜெபத்தை விரும்பணும்னு சொல்ல எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்போ பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுவேரியின் புத்திரனாக தரியூர் ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்துல தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பார்க்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல வந்து ஜெபத்துக்கு தள்ளுறதுக்கான ரீசன் என்ன? கரெக்டா? அப்போ தானியேல் ஒரு ஜெபத்துக்கு போறாரு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணுமா பிரதர்? பெந்தகோஸ்தல இருந்திருக்கிறோம், நம்ம எல்லாமே ஒரு வகையில பெந்தகோஸ்த பின்னணியில வந்திருக்கிறோம். பெந்தகோஸ்த கருத்துடைய ஜெபம் தெரியுமா உங்களுக்கு? பெந்தகோஸ்த ஜெபம் தான் ஒரு சில நேரங்களில் நாமளும் பண்றோம். எப்படி பண்றோம்? எதுக்கு ஜெபம் பண்றோம்? என்ன காரணத்துக்காக ஜெபம், என்ன நோக்கத்தை ஜெபம் பண்றோம்? தேவன் அதை நான் கேட்கறத குறிச்சு தேவனுடைய திட்டம் என்ன? நான் ஒரு விஷயத்த ஜெபத்துல வைக்கிறேன் இல்லையா, சப்ளிகேஷன் வைக்கிறேன், தேவன் வைக்கிறேன் இல்லையா, அதை குறிச்சு தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி தெரியாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் சொல்லி வசனம் சொல்லுதா இல்லையா? அவங்க தெரியாத விதமாய் அப்ப விண்ணப்பம் பண்ண அது சித்திக்கிறது இல்லை. காரணம் என்ன? தகாத விதமாய் முயற்சி செய்கிறான். அந்த மாதிரி ஜெபத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்குது, இந்த நாள்ல புரிஞ்சுங்க. அதுதான் சித்தத்தை அறியுறது. தானியேல் ஜெபத்துக்கு போனார் பிரதர் அப்படின்னா, நீங்க இதுக்கு பின்னாடி பாருங்க, 21 நாள் ஜெபத்துல தானியேல் எத்தனை நாள் இருந்தாரு? ஜெபத்துல இருந்தாரு. நீங்க வாட்சி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 9ஆம் அதிகாரத்துல ஜெபத்துல இருக்கிறார். எப்படி வாசனம் பாருங்க, நான் வாசிக்கிற பாருங்க. 3ஆம் வசனம் கவனிங்க. 3ஆம் வசனம் பாருங்க. நான் உபாசம் பண்ணி இரட்டலிலும் சாமிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பனாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனை கைக்கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் மகத்துவம் காப்புகிற பயங்கரமான தேவனே. இங்க ஜெபம் வர்றதுக்கு முன்னாடி தானியேல் செய்த காரியங்கள் என்ன அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கிறோம். என்னென்ன காரியம் செஞ்சார் ஃபர்ஸ்ட் தானியேல்? இல்ல அது நம்ம அங்க போக வேணாம், நீ ஜெபத்துக்குள்ள போயிட்டீங்க. தானியேல் செய்த காரியம் எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றத மென்ஷன் பண்றது. ஒரு சில ஜெபங்கள் காலம் தாழ்ந்த ஜெபங்களா இருக்கும். கரெக்டா? காலம் தாழ்ந்த ஜெபங்கள்லாம் என்ன பிரதர்? இல்ல காலம் தாழ்ந்த ஜெபங்கள் ஒரு இப்போ என் கன்னியா போயிடுச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு நான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய காரியமே இல்லை, அதுக்கான டெட்லைனே முடிஞ்சிச்சு. பாதாளத்துக்கு போய் ஒரு நபர் ஜெபம் பண்ண முடியுமா? பாதாளத்துக்கு போய் ஆண்டவரே எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்? என்ன பிரதர்? காலம் முடிஞ்சிச்சு. எப்போ அந்த ஜெபமும் விண்ணப்பம் எதுக்குள்ள இருக்கணும் சொன்னா ஒரு டைம் லைனுக்குள்ள இருக்கணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? பாதாளத்துல போய் பாதாளத்து ஆண்டவரே எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்ல முடியாது, ஜெபிக்கவே முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்போ எல்லா ஜெபத்துக்கும் ஒரு டெட்லைன் இருக்கு. தேவன்ட்ட நம்ம போறோம் இல்லையா, ஒரு டெட்லைன் இருக்கு. அந்த டெட்லைனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி எந்த காலத்துல இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த டெட்லைன் தெரியாம என்ன பண்ண முடியாது. இப்போ அந்த டெட்லைன் தெரியாம தான் ரோமன் கேத்தலிக்ஸ் ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே மரித்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நான் எங்களை மரித்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சொல்றாங்களா இல்லையா? அது என்ன ஜெபமா இருக்குது? முடிஞ்சு போன பின்னாடி செய்யற ஜெபம். ரோமன் கேத்தலிக்ஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? ரோமன் கேத்தலிக் நபர் தீர்க்கதரிசி கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறார், புரிஞ்சுக்கோங்க. ரோமன் கேத்தலிக்க குறிச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? ரோமன் கத்தோலிசம் வந்து ஸ்பிரிச்சுவலிசமா இருக்குதுன்றாரு. ஸ்பிரிச்சுவலிசம்னா மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதலா இருக்குது. மரித்த ஆவிகளோட நபரால தொடர்பு கொள்ள முடியுமா? புரியுதுங்களா உங்களுக்கு?
அதை செஞ்சாங்க, செய்ய முடியாமலாம் கிடையாது, முடியும். மரித்த ஆவியோட தொடர்பு கொண்டது யாரு? எந்தோர்ல இருக்கிற குறி சொல்கிற ஸ்திரீ. உங்களுக்கு தெரியுமா? அவங்க செஞ்சாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த ஆவி அந்த காலத்துல செஞ்சாங்க. இன்னைக்கு மரித்த ஆவியோட தொடர்பு கொள்றது, மரித்த ஆவியோட தொடர்பு கொள்ள முடியாது. அதை இமிடேட் பண்ற பிசாசுகளோட தொடர்பு கொள்றது. அது உங்களுக்கு தெரியுமா? குறி சொல்றது கேட்கறாங்க தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் இந்த விஷயம்? குறி கேட்டு போயிட்டு அவர் வந்துட்டாரு, எங்க சித்தப்பா கூட பேசணும் போது அந்த அம்மா மேல அந்த ஆவி வந்து பேசணும், அவர் தான் சொல்லுவாராம். ஆனா அந்த ஆவி அவரது கிடையாது. யாரது கிடையாது? அவரது கிடையாது. பிசாசு அந்த நபரை முழுசும் அறிஞ்சிருக்கிறதுனால அவன் வந்து பேசுறான். அந்த நபருக்கான காலை பூமியில அந்த காலம் முடிஞ்சு அவர் போய் என்ன பண்றாரு? அவரு இது உபத்திரப்படுற ஸ்தலத்துல இருப்பார். நியாய தீர்ப்புல இல்ல, உபத்திரப்படுற ஸ்தலத்துல இருப்பார். நியாய தீர்ப்பு தான் வருவார். இதை ஏமாத்துறது யாரு? பிசாசு ஏமாத்துறான். அப்ப அந்த நபருக்காக நம்ம ஜெபிச்சு அந்த நபரை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? பர்கேட்டரின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? உத்தரிக்கும் ஸ்தலம். ரோமன் கத்தோலிக்க உபதேசம். அது என்னது? மரித்தவர்களாக வேண்டிக் கொள்றது, மரித்தவர்களோட ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போறது. அப்போ இந்த ஜெபம் ஜெபிக்கிறாங்களா இல்லைங்களா? உங்களுக்கு ரோமன் கத்தோலிக்கவர்கள் இல்லாதனால உங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, மரிச்சவங்களுக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக ஜெபம் பண்றது. அப்போ இந்த ஜெபம் என்ன ஜெபமா இருக்குன்னா, காலத்தை தாண்டின ஜெபமா இருக்கு. அது மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு சில ஜெபங்கள் இருக்கு. அந்த ஜெபங்கள் காலம் கடந்து போன ஜெபங்களா இருக்குது. இந்த ஜெபங்களுக்கான காரணம் என்னன்னா, காலம் என்னன்றதே புரியாம இருக்கிறது. இப்ப முதல் வசனம் இருக்கு, முதல் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. முதல் வசனம், கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுவேரின் புத்திரனான தரியூர் ராஜபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்துல. இந்த ஒரு வசனம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் இருக்கு தெரியுமா? இந்த வசனம் சொல்றது இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இந்த வசனம் பிளைனா சொல்லாம, இந்த வசனம் சொல்லாம டைரக்டா எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை தானியேல் வாச்சாரு, டைரக்டா பிரேயருக்கு போனாரு அப்படின்னு சொல்லாம இந்த வசனம் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை எழுதுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன நோக்கம்னா, இந்த ராஜா ஆண்ட வருஷம் பின்னாடி தானியேல் பண்ற ஜெபத்தோட தொடர்புடையதா இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? தானியேல் ஜெபம் பண்றாரு இல்லையா? நீங்க கீழே அந்த 7ஆம் அதிகாரத்தை 9ஆம் அதிகாரத்தை வாட்சின்னு சொன்னா, தானியேல் எதுக்காக ஜெபம் பண்றாரு நம்ம வாட்சோம் வேத வாசிப்பு பகுதியில. எதுக்காக ஜெபம் பண்றாரு? தனக்காகவும் தன் பரிசுத்த ஜனங்களுக்காகவும் தன் நகரத்துக்காகவும் பரிசுத்த ஜனங்களுக்காகவும். கரெக்டா? நகரத்துக்காகவும் பரிசுத்த ஜனத்துக்காகவும் அந்த நகரத்தை தேவனே விடுவீங்க, ரட்சிங்க. இது எங்கிருந்து வந்துச்சுன்றதே நான் முன்னாடி சொல்லிடுறேன். 70 வருஷம் சிறையிருப்பு போனாங்களா பிரதர்? 70 வருஷம் சிறையிருப்பு போனபடி பாபிலோனுக்கு போயிட்டாரு தானியேல். பாபிலோனுக்கு போனபடி 2ஆம் அதிகாரம் என்ன? சரி, 1ஆம் அதிகாரம் என்ன? 1ஆம் அதிகாரம் சிறைப்பட்டு போறது பாபிலோனுக்கு தானியேலுக்கு வந்த உணவு பற்றிய சோதனை. என்ன சோதனை? உணவு, ஃபுட்டை பத்தி இருக்கிற சோதனை. 2ஆவது அதிகாரம் என்ன? அங்க பொற்சிலையை பற்றி தரிசனம். அப்படின்னா புறஜாதி யுகங்களை பற்றி தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? கிறிஸ்து அந்த பாபிலோன் காலத்துல கிறிஸ்து வர வரைக்கும் உலகம் எந்த ராஜ்யத்துக்கு எல்லாம் வரும், எப்படி போவோம், கடைசி எப்படி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்ன்றதான தீர்க்க தரிசனம். ஆனா அதுல எந்த டைம் லைனும் இல்ல. டைம் லைன் இருக்கு அதுல? நான் கூட கேட்கறது புரியுதா? டைம் லைன் என்ன? கால கணக்கு இருக்குதா? 2ஆம் அதிகாரத்துல இருக்குதா பிரதர்? நான் கூட கேட்கிறேன். 2ஆவது அதிகாரத்துல எந்த கால கணக்கும் கிடையாது. 2ஆவது அதிகாரத்துல வெறும் விவரங்கள் மட்டும். இந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுது. அப்ப அதுல எந்த டைம் லைனும் கரெக்டா? நான் என்ன சொன்னேன்? ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்னு சொன்னேன்? துல்லியமா இருக்கணும், டைம் லைன் இருக்கணும்னு. 2ஆவது அதிகாரத்துல அது இருக்குதா? இல்லையா? அது வந்து விவரத்தை கொடுக்குது. என்ன எப்படி ராஜ்யங்கள் வரப்போகுதுன்ற விவரத்தை கொடுக்குது இல்லையா? இப்போ தானியேலுக்கு புறஜாதி யுகத்தை பத்தி, காலம் எப்படி இருக்க போகுதுன்றதை பத்தி தேவன் வெளிப்படுத்திட்டார். எப்படி வெளிப்படுத்தினாரு? நானும் தாவீதை ராஜாவா மாத்தினேன், நீங்க ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டீங்க, உங்களை வச்சுதான் பூமியை ரட்சிப்பேன்னு சொன்னேன். இப்போ புறஜாதி கையில என்ன பண்ற, இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கேன் இப்போ கொடுத்திருக்கிறேன். இதுல இருந்து பாபிலோன்ல இருந்து வேற ஒரு ராஜ்யம் தோன்றும், அந்த ராஜ்யத்துல 3ஆவது ராஜ்யம் தோன்றும்,
அந்த ராஜ்யத்துல 4வது ராஜ்யம் இரும்பை போல ராஜ்யம் வரும். இந்த இரும்பு ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் உன்னதமானவருடைய ஜனங்களுக்கான ராஜ்யம் தோன்றும் சொன்னார். கரெக்டுங்களா? அப்ப தானியேலுக்கு தெரியுது நம்ம இருக்கிற ராஜ்யத்துல இருந்து 3 ராஜ்யங்கள் தள்ளிதான் நாம விரும்புற இல்ல தாவீது விரும்புற அந்த ராஜ்யம் உன்னதமான ஜனங்கள் ஆகிய யூதர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு தெரியும். கரெக்டா? எத்தனை பேர் நான் பொறுமையா சொல்றேன், புரிஞ்சா? அப்ப இது எந்த காலத்துல நடக்குதுன்னு சொல்லி தானியேலுக்கு இது 2வது அதிகாரம். 3வது அதிகாரம் என்ன? பாஸ்டா போயிடலாம். 3வது அதிகாரம் பார்க்காதீங்க, ஈஸி தான். 3வது அதிகாரத்துல தூரா சமவெளியில பொற்சிலை. கரெக்டுங்களா? மனித சொரூபத்தை தெய்வமாக்குகை. கரெக்டுங்களா? 3வது. 4வது அதிகாரம் என்ன? அந்த மரத்தை குறிச்சி, நேபுகாத்நேச்சரை குறிச்சி, மரத்தை குறிச்சி தர்சனம். நேபுகாத்நேச்சர் ரட்சிக்கப்படுது. 4வது அதிகாரம். 5வது அதிகாரம் என்ன? பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு, மேனே தெக்கேல். இங்க பாருங்க, நான் சொல்றேன். 5வது அதிகாரம். 6வது அதிகாரம் என்ன? என்னங்க? தானியேல் சிங்க குகையில போடுறது, தானியேலுக்கு சொல்ல. 7வது அதிகாரம் என்ன? 4 மிருகங்களை குறிச்சு தரிசனம். 2வது அதிகாரத்துல 4 ராஜ்யங்கள் 4 உலோகங்களா சொல்லப்பட்டுச்சு. உலோகங்கள்லாம் என்ன? தனிமங்களா? உலோகங்களா? மரம் ஒரு உலோகம், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எலமெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜ்யங்கள் 4 உலோகங்கள் ஒப்பிட்டு சொல்லப்பட்டுச்சு. ஆனா 7வது அதிகாரம் வரும்போது 4 மிருகங்களா சொல்லப்பட்டுச்சு. இதே ராஜ்யம் தான் மிருகங்களை பார்க்கும்போது விவரத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றாரு தேவன். 2வது அதிகாரம் தான் 7வது அதிகாரமும். கரெக்டா? 2வது அதிகாரம் தான் 7வது அதிகாரமும். இப்ப தானியேலுக்கு இது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் சொன்னேன், வெளிப்படுத்த விசேஷம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது யாருக்கு எழுதப்பட்டு வெளிப்படுத்தல்? புறஜாதிக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? புறஜாதிக்கு வெளிப்படுத்தும் போதே சுத்தி இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஆனா அதோட பிரைம் நோக்கம் புறஜாதி என்னவா இருக்க போகுது, சபை எப்படி இருக்க போகுது, ஆயோட சாட்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றதுக்காக இவங்க எல்லாம் நியாய தீர்ப்புகள் வருவாங்க, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி மத்த விவரங்களை சொல்றாரு. கரெக்டா? அதே போல தானியேல் புத்தகம் யூதர்களுக்கு இப்ப 4 ராஜ்யங்களை தேவன் ஏன் பொற்சில வெளிப்படுத்தினார்னா, அந்த ராஜ்யங்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, யூத ஜனங்கள் தாவீதின் ஜனங்கள், சரி தானியேலுடைய ஜனங்களா யூத ஜனங்கள் எப்ப திரும்ப ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறாங்கன்றதுக்காக அது விவரம் வருது. சொல்ல புரியுதா? அப்போ தானியேலை பொற்சிலை தரிசனத்துபடி 4 ராஜ்யங்களுக்கு அப்புறம் தான்ப்பா யூதர்களுக்கான அந்த ராஜ்யம் வரப்போகுது சொல்லுன்னு சொன்னா 1000 வருட அரசாட்சி. கரெக்டா? மலையிலிருந்து உருண்டு வந்த கல்லுன்றதா எதுக்கு அடையாளமா இருக்குது? 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டா? நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த பொற்சிலையில எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாதங்களுடைய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதங்களுடைய நாட்கள்ல இருமும் களிமண் நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல் மோதிர நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஆவிக்குரிய விதத்துல மனவாட்டிக்குள்ள அந்த ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல ஏற்படுத்தப்படணும். அந்த கல் இந்த ராஜ்யத்தை நொறுக்கணும். அந்த 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 கல் நம்ம இருதயத்துக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யத்தை நொறுக்கி இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்குள்ள ரோம் இருந்துச்சா? நமக்குள்ள புரொடெஸ்டான்ட் இருந்துச்சா? இது ரெண்டும் உடைஞ்சு போச்சா? தலைக்கல் வந்த பின்னாடி நமக்குள்ள நடந்தது. வசனம் சொல்லுதா? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ ஒரு கவர்மெண்ட் எப்படி நமக்குள்ள இருக்கும்? இல்ல, ஒரு கவர்மெண்ட் நமக்குள்ள எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் உலகத்துல இருக்கிறது ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிறது என்ன? ஒரு கவர்மெண்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் உலகத்துல இல்லாம தான் கூட எனக்குள்ள வச்சு நான் அதுக்காக ஃபாலோ பண்றது. கரெக்டா? நம்ம பார்த்து ஆப்பிரிக்கா அடிமையை குறிச்சு தீர்க்கதரிசி சொன்னார். அவன் அமெரிக்கா போய் அடிமையா போன பின்னாடி அவன் ஆப்பிரிக்காவுல ராஜாவுடைய குமாரனா இருக்கிறது போல அங்க நடந்து கொண்டான். ஆனா அவன் ராஜ்யம் கிடையாது, பூமிக்குரிய இருதயத்துல அவன் என்னவா நினைச்சிட்டு இருக்கிறான். கரெக்டா? அந்த மாதிரி இந்த உலகத்துல இன்னும் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படல. ஆனா அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளா நமக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறதுன்றது ஒண்ணு. இப்ப நமக்குள்ள இருந்து உலகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது தான் இந்த உலக ராஜ்யங்களா போறதுதான் அந்த கல் ராஜ்யம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது? கரெக்டா? இப்போ 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்துடைய கூடுதல் விவரம் தான் எத்தனாவது அதிகாரம்? 7வது அதிகாரம். 7வது அதிகாரம் வரும்போது அது எப்படி விவரிக்குது? ஒரு ராஜ்யத்தை குறிச்சு டீட்டெயிலா விவரிக்குது. 2வது அதிகாரத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் இரும்பா இருக்கும், பொண்ணா இருக்கும், சரி பொண்ணு இருக்கும், வெள்ளியா இருக்கும், வெண்கலமா இருக்கும், இரும்பும் களிமண்ணுமா இருக்கும்னு சொல்லியாச்சு. இவ்வளவுதான் விவரம். அப்புறம் பாதங்கள் வரும்போது கல் வரும், இரும்பு களிமண்ணும், அவ்வளவுதான். ஆனா 7வது அதிகாரத்துக்கு வரும்போது
அந்த முதல் தங்கமானது அந்த சிங்கத்தால காட்டப்படுது. கரெக்டா? முதல் மிருகம் சிங்கத்தை போல இருந்தது. அதுக்கு அதோடைய கழுகின் சட்டைகள் இருந்தது. அப்போ இந்த விவரம் கூடுதலாகுது முதல் ராஜ்யத்துக்கு. ரெண்டாவது மிருகம் என்ன? கரடி. அப்போ சிங்கம் எதுக்கு இதாகுது? காட்டுக்கு ராஜாவா இருக்குது. மற்ற எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் இது மிகப்பெரிய ராஜ்யமா இருக்க போகுதுன்றது இது மூலமா காட்டப்படுது. ஆமா, அது மாதிரி 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த மிருகங்கள் மூலமா இதே தீர்க்கதரிசனம் அதிகமான விவரத்துக்குள்ள வருது. எத்தனை பேர் நம்ம நீங்க சொல்றது கரெக்டா? ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இந்த தீர்க்கதரிசனம் இந்த ராஜ்யங்களை பத்தி விவரிக்கிறதுக்காக இல்லை. இதன் மூலம் நோக்கம் யூதர்களுக்கு எப்ப ராஜ்யம் அமைய போகுது, 1000 வருட அரசாட்சி எப்படி அமைய போகுதுன்றதுக்காக தான் வருது. கரெக்டுங்களா? 7வது அதிகாரத்துல முக்கியமா 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு 4 மிருகங்கள், ஒண்ணு ரெண்டாவது நீண்ட ஆயுசு உள்ளவரை பத்தி இருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நீண்ட ஆயுசு உள்ளவரை பத்தி இருக்கும். கரெக்டா? 1264 அந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுச்சு? பரிசுத்தவான்கள் மேல் போராடி மேற்கொண்டுச்சு. அவன் காலத்தையும் சமயத்தை மாற்றுவான். அப்ப நீண்ட ஆயுசு உள்ளவர் வரமட்டாக, நியாய சங்கம் உட்கார மட்டுமாக அது அந்த மிருகத்தை குறிச்சு சொல்லும். அப்போ நீண்ட ஆயுசு உள்ளவர்ங்கிறது யாரு? கிறிஸ்து. அவர் ராஜ்யம் வருது. அப்போ 2வது அதிகாரம் தான் 7வது அதிகாரம். ஆனா கூடுதல் விவரம் 7வது அதிகாரத்துல இருக்கு. முடிஞ்சா? ஆனா இங்கேயும் பாத்தீங்க சொன்னா டைம் லைன் சொல்லப்படல. 7வது அதிகாரத்துல டைம் லைன் சொல்லப்படல. இப்ப தானியேல் 7வது அதிகாரத்தை பார்த்துட்டாரா, அவருக்கு இன்னும் அதிகமான கன்ஃபியூஷன் வருது. இன்னும் அதிகமா அப்ப 8வது அதிகாரத்துக்கு வருது. தானியேலுக்கு முதல் தரிசனம் 7வது அதிகாரத்துல இருக்குது, 2வது தரிசனம் 8வது அதிகாரத்துல இருக்குது, 3வது தரிசனம் 9வது அதிகாரத்துல இருக்குது, 4வது தரிசனம் 10வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல இருக்குது. தானியேலுக்கு தரிசனம் எத்தனை மொத்தம்? 4 தரிசனம். 2வது அதிகாரத்துல தானியேலுக்கு வந்தது கிடையாது, நேபுகாத்நேச்சாருக்கு வந்ததை இவர் மூலம் விவரிச்சார். கரெக்டா? அது தானியேலுக்கு வந்ததா? தானியேலுக்கு வந்தது கிடையாது. தானியேலுக்கு பிரத்யேகமா வந்தது 7வது அதிகாரத்துல இருக்கிற 4 அந்த காட்டியல் மிருகங்களுடைய தரிசனம். 8வது அதிகாரத்துல 2 வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவை குறிச்சு தரிசனம். புரிஞ்சா? 9வது அதிகாரத்துல இந்த மேல சொல்லப்பட்ட நான் 7வது அதிகாரம் சொன்னேன் 4 ராஜ்யங்கள் தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தை அந்த ராஜ்யங்களுடைய தன்மையை விவரிக்குது. எத்தனாவது அதிகாரம்? 7வது அதிகாரம். 8வது அதிகாரம் இன்னும் க்ளோஸா போய் அந்த 4 ராஜ்யங்கள் 2 ராஜ்யம் தான் பிரைமா இருக்க போது. அந்த 2 ராஜ்யத்துல தான் கடைசி ராஜ்யம் வரப்போகுது. கடைசி ராஜ்யம் என்ன ராஜ்யம்? 4 ராஜ்யத்துல கடைசி ராஜ்யம் என்ன ராஜ்யம் தெரியுமா? ரோம ராஜ்யம். அப்ப இந்த ரோம ராஜ்யத்துல வர கடைசி அந்தி கிறிஸ்துவ குறிச்சு விவரத்தை 8வது அதிகாரம் சொல்லுது. 8வது அதிகாரத்துல தான் டைம் லைன் ஓபன் ஆகுது. எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? தானியேல் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அது ஒரு டைம் லைன் இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன். 8வது அதிகாரம் 14வது வசனம். 8:14 வாசிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வசனம். அது கரெக்ட் தான், கரெக்ட் தான். நான் வசந்த முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்பதான் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் லைன் ஸ்டார்ட் ஆகுது. 7வது அதிகாரத்துல ஒரு டைம் லைன் சொல்லுது. 1264 அளவும் யுத்தம் பண்ணின்னு சொல்லுது. இந்த 1264 போது உங்களுக்கு விவரம் வரணும். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனத்தை வாட்ச் பண்றீங்க? 1264ன்றது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கரெக்டா? 1264 என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? 3 வருஷம் காலம், காலங்கள் அரை காலம் அப்படின்னும் போது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பைபிள்ல ஏறக்குறைய 5 லிருந்து 6 முறை இது வருது. வருதா? காலங்கள், காலம், காலம் என்ன? 1 வருஷம். காலங்கள்லாம் என்ன? 2 வருஷம். அரை காலம் என்ன? 1/2 வருஷம், 3 வருஷம். இதே 3 வருஷத்தை தான் 1264 சொல்லப்படுது. இதேதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 12வது அதிகாரத்துல இருக்குது. இதேதான் வெளிப்படுத்தும் விஷயம் 11வது அதிகாரத்துல இருக்கு. கரெக்டுங்களா? எப்படி சொல்லப்படுது? 42 மாதம் அளவும் அவளுக்கு குத்தம் செய்யபடிக்கு வல்லமையை கொடுக்கிறான். 11வது அதிகாரத்துல இருக்குதா? யாருக்கு? 2 சாட்சிகளுக்கு 42 மாதம் அளவு. 42 மாதம் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 2 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 3 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 4 வருஷத்துக்கு எத்தனை மாசம்?
3 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 42 மாசம். அப்போ 3 வருஷம். அப்போ இந்த டைம் லைன் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுது, 7ஆம் அதிகாரத்துல ஓபன் ஆகுது. எதுக்கு ஓபன் ஆகுதுன்னா, அந்த கடைசி நேரத்துல யூதர்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, புறஜாதிகம் முடிஞ்சு யூதர்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கான நேரம் வரும்போது, அது எவ்வளவு காலத்துல அது நடக்க போகுது, என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு 1260 நாள் இருக்க போகுதுப்பா, அப்போ இது நடக்க போகுது, அங்கதான் பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லி 7வது அதிகாரத்துல டைம் லைன் ஓபன் ஆகுது. 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த கடைசி ராஜ்யம், இந்த யூத ஜனங்கள் இருக்காங்களே, உன்னதமானவருடைய ஜனங்கள்ன்றது யாரு? யூத ஜனங்கள். அந்த யூத ஜனங்களை ஒடுக்குவான் அந்த கடைசி அந்தி கிறிஸ்து வந்து. நம்ம கடைசி தீர்க்க சந்தனம் பார்க்க போறோம். அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? யூதர்களுக்கு என்ன பண்ணுவான்? இது பிரதருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாகம். இது பிரதர் என்ன பண்ணுவான்? உடன்படிக்கை ஏற்படும். என்ன பண்ணுவான்? உடன்படிக்கையை ஏற்படுத்தி உடன்படிக்கையை முறிச்சு போட்டு உபத்திரவப்படுத்துவான். அதான் அங்க சொல்லப்படுது. கரெக்டுங்களா? அதுதான் 7ஆம் அதிகாரத்துல இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுது விவரம். 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அன்றாட வழி நீக்கப்பட்டு பாலாக்கும் ஒருவருக்குமே ஸ்தாபிக்கப்படும். பிரதர் அங்க வாட்சியா இருக்கும். 8ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்போ 2ஆம் அதிகாரத்துல ஒரு குறைவான விவரம். 7ஆம் அதிகாரத்துல புறஜாதிகளை குறிச்சு, புறஜாதி ராஜ்யத்திலிருந்து யூதர்கள் திரும்ப ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்கன்றத குறிச்சு இன்னும் கூடுதல் விவரம். 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வரும். ஆனா முழுமையான டைம் லைன் யூதர்களுக்கு எப்ப அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்கன்றது இன்னும் வரல. இப்ப தானியேல் இந்த பர்பஸ்க்காக தான் ஜெபத்துக்கு போறார். நான் சொல்றேன், இது இந்த பர்பஸ்க்காக தான் ஜெபத்துக்கு போறதுக்கு முன்பதாக என்ன பிரச்சனை. இப்ப தானியேல் தெரிஞ்சிச்சு. நான் முடிக்க போறேன், முடிச்சிடறேன். இப்போ புரிஞ்சுக்கலாம். தானியேல் தேவன் வித்தியாசமா தர்ஷனம் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏறக்குறைய இந்த 2வது அதிகாரத்துடைய தர்ஷனம் தானியேல் பார்க்கும்போது, தானியேலுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 2ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு எத்தனை வயசுங்க? 17 வயசு. நான் சொல்றேன் 17 வயசு. தானியேலுக்கு எத்தனை வயசு? 17 வயசு. சிறையிருப்பின் 2வது வருஷத்துல தானியேல் அந்த தர்ஷனத்தை பாக்குறாரு. எத்தனை வயசுல பாக்குறாரு? சிறையிருப்பின் 2வது வருஷத்துல பாக்குறாரு. புரியுங்க? நான் இந்த டைம் லைன்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல, சிம்பிளா சொல்றேன். இந்த 9ஆம் அதிகாரத்தை தானியேல் பார்த்து அந்த தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது எப்படின்னா, 2வது வருஷத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் 9ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் 66 வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷங்க? 66 வருஷம். 17 + 66 எவ்வளவு ஆச்சு? 17 83 வயசுல தானியேலுக்கு 9ஆம் அதிகாரத்துடைய விவரம் வருது. 9ஆம் அதிகாரத்துடைய விவரம் 83 வயசுல தானியேலுக்கு வருது. அவருக்கு 2வது அதிகாரம் வந்தது 17 வயசுல. அப்ப அவர் காத்துட்டே இருக்கிறாரு அதுக்கான பதில தேடி. எதுக்கா பதில தேடி? என்ன பதில தேடுறாரு அவரு? எப்ப விடுதலை ஆகும், எப்ப ராஜ்யம் வரும், விடுதலை ஆவது ராஜ்யம் வரும்ன்ற அந்த தேடுதலை நோக்கி இருக்கிறார். தானியேல் வந்த பிறகு 70 வருஷம்லாம் தானியேலுக்கு தெரியாது. நான் சொல்ல புரியுதா? நான் உங்களுக்கு தான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் சொல்றேன். தானியேலுக்கு நம்ம இங்க 70 வருஷம் இருக்க போறோம்னு தானியேல் தெரியுமா? தெரியாது. எப்ப தெரியும்? இப்ப வாசிங்கள, இப்ப வாசிங்க 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க, 83 வயசுல தானியேலுக்கு தெரியுது. இந்த சிறையிருப்பின் காலகட்டம் எத்தனை வருஷம்? 70 வருஷம் தான். 70 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேசத்துக்கு போறோம்னு நினைக்கிறார். புரிஞ்சா? நாம எப்படி பாக்குறோம்னா, நம்ம இந்த காலகட்டத்துல தானியேலை பாக்குறோம். அதான் பிரச்சனையே. தானியேல் காலகட்டத்துல தானியேலை பாக்குறது இல்ல. புரியுதுங்களா? தானியேல் தீர்க்கதரிசிப்பா, 17 வயசுல எல்லாமே அவருக்கு தெரியும் கம்ப்ளீட்டா. அப்படி கிடையாது. 66 வருஷம் ஒரு நாளும் தவம் இருந்து ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அந்நிய தேசத்தை தானியேல் அவ்வளவு கஷ்டப்பட்டார். நான் அந்த விஷயத்தெல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தானியேல் உள்ள வந்துட்டார். தானியேல் உள்ள வந்துட்டார். உள்ள வந்த பின்னாடி இப்ப நான் சொல்ற பாருங்க, இந்த பாறை புரிஞ்சுக்கோங்களேன். உள்ள வந்த பின்னாடி 2வது வருஷத்திலேயே 4 ராஜ்யங்களை பத்தி தர்ஷனம் வந்துருச்சு. 4 ராஜ்யங்களை குறிச்சு தர்ஷனம் வந்துருச்சு. 4 ராஜ்யங்களை முன்னாடி தேவன் திரும்ப ராஜ்யத்தை யூதர்களுக்கு கொடுக்க போறாரு தானியேல் நினைச்சார். அந்த கல் ராஜ்யம் தான்
யூதர்களுக்கு கிடைக்க போற 1000 வருட சாட்சி நினைச்சார், தாவீதின் ராஜா நினைச்சார். இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. காலம் போயிட்டே இருக்குது. 5 வருஷம் போகுது, 10 வருஷம் போகுது, 15 வருஷம் போகுது, 20 வருஷம் போகுது, 30 வருஷம் போகுது, 40 வருஷம் போகுது, 50 வருஷம் போகுது, 60 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 7:1 7:1 வாசிச்சா தெரியும் பாருங்க. 7:1 தானியேல். இப்போ தானியேல் எந்த தேவன் 4ஆம் ராஜ்யம் முடிஞ்ச 5ஆம் ராஜ்யத்துல யூதர்கள் தேசம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்க போது நினைச்சிட்டார். ஆனா எப்பன்னு சொல்லி தானியேலுக்கு என்னங்க விவரம் வரல. எப்போ இந்த விவரம் வருதுன்னா, இந்த பெல்ஷாத்சார் ராஜா ஆண்ட 1ஆம் வருஷத்துல. அந்த 1ஆம் வருஷம்ன்றது எந்த வருஷம்னு சொன்னா கிமு 535 இல்ல 4. சரி, முன்னாடியா? சரி, கிமு 561 561 538 இருந்து 3 கூட்டினா எவ்வளவு வருது? 541. 541ஆம் வருஷம் 541ஆம் வருஷம் தான் இந்த பெல்ஷாத்சார் ராஜா. நான் புரிஞ்சுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 541ஆவது வருஷம் தான் பெல்ஷாத்சார் ராஜாவுடைய முதல் வருஷம். தானியேல் உள்ள போனது 606ஆவது வருஷம். 606ல இருந்து நீங்க 541 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க. கால்குலேட் போடுங்க, யாரோ கால்குலேட்டர் போடுங்க. 606ல 541 போனா எவ்வளவு இருக்கா? 65 வருஷமா? இல்ல கரெக்டா பாருங்க, கரெக்டா கொஞ்சம் பாருங்க. 65 தானே? 65 வருஷம் அவர் உள்ள போனது. ஏறக்குறைய அதுல 2வது வருஷத்துலதான் இந்த 4 ராஜ்யங்களை குறிச்சு தர்ஷனம் வருது. சிறையிருப்புக்கு 603ல இந்த தர்ஷனம் வருது. ஓகே, அப்ப 62 வருஷம் கழிச்சுதான் இந்த 4 மிருகங்களை குறிச்சு தர்ஷனம் வருது. கவனிச்சுக்கோங்க நல்லா. வந்துச்சா? இப்ப தானியேல் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? எப்படி 4 ராஜ்யம் முழு கழிச்சு 5வது ராஜ்யம் வரும்போது என்ன ஆகும்? யூதர்கள் தேசத்துக்கு போயிடுவாங்க, ராஜ்யம் கிடைச்சிடும் நினைக்கும் போது 60 வருஷம் வெயிட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? பெல்ஷாத்சார் ராஜாவுடைய முதல் வருஷத்துல 4 மிருகங்களை குறிச்சு தர்ஷனம் வருதா? புரிஞ்சா உங்களுக்கு? வந்த உடனே அதுல ஒரு காலம் சொல்லுது, 1260 நாள்ல பிரச்சனை இருக்கும். எத்தனை இருக்கும்? 1260 நாள், 3 வருஷம் பிரச்சனை இருக்கும். தானியேலுக்கு தெரிஞ்சு அந்த 3 வருஷ காலம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தானியேலுக்கு தெரியல. ஒரு 3 வருஷம் காலம் முடிஞ்சு 3 வருஷத்துல அந்த அந்தி குருசு மிகப்பெரிய காரியத்தை செய்வான். அப்புறம் தான் தானியேல் ஜனங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும்ன்ற எண்ணம் யாருக்கு இருக்குது? தானியேலுக்கு இருக்குது. அது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி யாருக்கு தெரியல? தானியேலுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாரு. 7வது அதிகாரத்துல முடிவு, கடைசி வசனம் வாசிங்க. இப்போ ஒரு தெரிந்து பாருங்க. 7வது அதிகாரத்துடைய கடைசி. ஏன் நான் தான் சொல்றேன், இதெல்லாம் நான் டீட்டெயிலா முன்னாடி பின்னாடி காட்டுறதுக்கான காரணம் தான். 7வது அதிகாரம் இன்னும் குழப்பம் அவரு. 2வது அதிகாரத்துல குழப்பம் அந்த அளவுக்கு இல்ல. 4 ராஜ்யம் சொல்லப்பச்சு, கல் வரும்போது ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு சொல்லப்படுச்சு. அது ஒரு 60 வருஷம் கழிச்சு தானியேலுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 65 பிளஸ் ஒரு 17 எவ்வளோ? இல்ல 65 ஒரு 17 65 82. 82வது வயசுல பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள தானியேல் போறாரு. வயசாயிடுச்சு, பல வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டோம். இப்போ ஒரு குழப்பத்துக்கு போறாரு. ஒரு 3 வருஷம் காலம் இருக்கு போதும். அதுக்கப்புறம் திரும்ப ராஜ்யம் யாருக்கு ஏற்படுத்தப்படுது? யூதர்கள் வரப்போகுது. அது எங்க ஸ்டார்ட் ஆக போகுது தெரியல. கரெக்டுங்களா? இது முடிச்சு 3 வருஷம் கழிச்சு 8வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம் 1 வசனம். கவனிங்க நல்லா, பாருங்க. இது பெல்ஷாத்சார் ராஜா தான் பாபிலோனுடைய கடைசி ராஜா. கரெக்டா? அவனுடைய ராஜ்யபாரத்தின் காலத்துலதான் இந்த பாபிலோன் நியாய தீர்ப்புகளை போச்சு. அப்படின்னா முதல் ராஜ்யத்திலிருந்து எந்த ராஜ்யத்துக்கு மாறப்போகுது? முதல் ராஜ்யம் என்ன? பொண்ணு. 2வது ராஜ்யம் என்ன? 2வது ராஜ்யம். அப்போ பாபிலோன் நியாய தீர்ப்புக்குள்ள போயிட்டு அது உழுந்துட்டு அடுத்த ராஜ்யமா எது வரப்போகுது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வர்ற காலம். அந்த கடைசி ராஜா தான் அந்த நியாய தீர்ப்பு வரும்போது எந்த ராஜா இருந்தார் சொன்னா இந்த பெல்ஷாத்சார் ராஜா இருந்தார்.
புரிஞ்சுங்க நல்லா. இவன் அரசாட்சி செஞ்சது 3 வருஷம் தான். யாரு? பெல்ஷாத்சார் ராஜா 3 வருஷம் தான். இந்த 3வது வருஷத்துடைய தொடக்கத்துல தான் இந்த 8வது அதிகாரத்துல வந்து அந்த தர்ஷனம் வருது. புரிஞ்சா? நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ராஜா வந்த 1வது வருஷத்துல 4 மிருகங்களை குறிச்சு தர்ஷனம் வருது. அதுல தானியேலுக்கு ஒரு குழப்பம் வருது. ஏன்னா 4 மிருகம் வரும்போது உன்னதமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷ காலம் ஒரு பிரச்சனை இருக்கு போதுப்பா அப்படின்னு போது தானியேல் தன்னுடைய நினைவுகளை கஷ்டப்படுறாரு. இது அப்படியே போயிட்டு இருக்கா. 3 வருஷம் ஆகுது. அந்த ராஜா வந்து 3 வருஷம் ஆகுது. அப்போ 8வது அதிகாரத்துடைய தர்ஷனம் ஓபன் ஆகுது. அந்த தர்ஷனம் தான் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா தர்ஷனம் வருது. அதுல வந்து இன்னொரு குழப்பத்தை அவர் போடுறாரு. என்ன குழப்பம்னா 2300 ராப்பகல் தர்ஷனம் வருது. நீங்க வாசிங்களா? இப்போ 8:14 வாசிங்களா? 8:13 வாசிங்க. வாசிங்க 8:13 தானியேல் 8:13. இப்போ தானியேல் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்ன்றார். நல்லா கவனிக்கிறேன், இது பொறுமையா சொல்றேன். பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? பரிசுத்த ஸ்தலம்னா என்ன தெரியலையா? தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். தெரியலையா? பரிசுத்த ஸ்தலம்ன்றது எருசலேம் குறிக்குது, தேவாலயத்தை குறிக்குது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்னா சுத்திகரிக்க முன்னாடி எப்படி இருக்கணும்? அது கரெக்டா? இப்ப தானியேல் அந்த தரிசனத்தை பாக்குறதுக்கு காலத்துல பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்துச்சு? தானியேல் வந்து பாபிலோன்ல இருக்காரு பிரதர். யூதர்களுக்கான பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் தேவாலயம், அதான் பரிசுத்த ஸ்தலம். அங்கதான் தேவன் அவங்களை சந்திக்கிறார் இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல 70 வருஷத்துல அது பரிசுத்தெல்லாம் சுத்திகரிப்பு இல்லாம இருக்குது. தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு, அது அசுத்தத்துல இருக்குது, பாழாக்க மறுவிருப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குதாங்க. இப்ப இந்த தர்ஷனத்துல என்ன சொல்றாரு சொன்னா பரிசுத்த ஸ்தலம் மீண்டும் சுத்திகரிக்கப்படும், பாலாக்கு மறுவிருப்பு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஸ்தலம் திரும்ப ஸ்தாபிக்கப்பட்டு திரும்ப அடிக்கப்படும். அடிக்கப்பட்ட காலத்துல இருந்து 2300 ராப்பகலுக்கு அப்புறம் திரும்ப சுத்திகரிக்கப்படும். கரெக்டுங்களா? அப்ப தானியேலுக்கு ஒரு விவரம் புரியுது. ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. இப்ப ஆல்ரெடி ஜெருசலேம், நான் சொல்ற புரியுற மாதிரி சொல்றேன், ஜெருசலேம் சுத்திகரிக்கப்படும் சொல்றாரு. ஆல்ரெடி எப்படி இருக்குது? பாழாக்கின்னு இருக்குது, டெசலேஷன் இருக்குது. இப்ப திரும்பவும் வந்து பரிசுத்த ஸ்தலம் வந்து சுத்திகரிக்கப்படுமே அப்படின்றாரு. அப்படின்னா திரும்ப எருசலேம் என்ன பண்ணோம்? ஸ்தாபிக்கப்பட்டு கட்டப்படணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் திரும்ப என்ன பண்ணோம்? அழிக்கப்படணும். அழிக்கப்பட்டதுல 2300 ராப்பகலம் சென்ன பண்ணிட்டுதான் ராஜ்யம் வருமாமே. அப்படின் போது திரும்பவும் தானியேலுக்கு என்ன ஆகுது? அதிகமா புரிஞ்சா உங்களுக்கு? குழப்பத்துக்கு மேல குழப்பம் வருது. இப்ப 8வது அதிகாரம் லாஸ்ட் வசனம் நான் இதுக்கு சொன்னா நான் உள்ள போகல. உங்களுக்கு நான் பேசுறது புரியுது இல்லையா? தீர்க்க தரிசன பாகமா தான் உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் பொறுமையா பேசணும் தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். முக்கியமான விஷயத்த நான் 27 வசனம் வாசிங்க. சோர்வடைந்து ஓகே போதும். அப்புறம் படி வாசிங்க. கவனிக்கலாம். இப்போ திகைப்புக்கு மேல திகைப்புக்கு மேல திகைப்பு வருது. யாருக்கு? தர்ஷனத்தை யார் கொடுக்கறது? தேவன் தராரு. தர்ஷனமே நம்மளை வந்து திருத்துறதுக்கும் புரிய வைக்கிறது தான். ஆனா இந்த தர்ஷனம் தானியேலுக்கு எதை கொண்டு வந்துச்சு? குழப்பத்துக்கு மேல குழப்பத்தை கொண்டு வருது. 2வது அதிகாரம் வரும்போது பெருசா குழப்பம் இல்லை. 7வது அதிகாரம் வரும்போது குழப்பம் வருது. 8வது அதிகாரம் அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு வருது. பெல்ஷாத்சார் ராஜாவுடைய 1 வருஷத்துல அந்த 4 மிருகங்களை பத்தி வந்துச்சு. 3வது வருஷத்துல இந்த 2 ஆட்டுக்கடால கட்சி தர்ஷனம் வந்துச்சு. இந்த 3வது வருஷத்தோடு கூட பாபிலோனுடைய ராஜ்யம் போகுது. பெல்ஷாத்சார் ராஜாவுடைய 3வது வருஷம் தான் மேதிய பெர்சியாவுடைய 1வது வருஷம். நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சு? ஒரே வருஷத்துல இவன் வந்து எலிமினேட் ஆகுறான். பெல்ஷாத்சார் ராஜா 3 வருஷம் முடிஞ்சிடுது. மேதிய பெர்சியா ராஜ்யம் உள்ள வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அதே வருஷத்துடைய முதல் பகுதியில 8வது அதிகாரத்தை பாக்குறாரு அவர். கரெக்டா? 8வது. இப்போ 9வது அதிகாரம் வாசிங்க. 9:1. போதும். கவனிங்களா? இந்த 3வது வருஷம் சொன்ன இல்லையா? அங்க பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. 3வது வருஷம்ன்றது இங்க பெல்ஷாத்சாருடைய 3வது வருஷம்ன்றது
கிமு 538. அதாவது கிமு 606 அவங்க உள்ள போனாங்க. அதுல இருந்து 68 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. எந்த ராஜ்யம் போய், எந்த ராஜ்யம் விழுந்து போய்? பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போய். மீன்ஸ் அந்த 4 ராஜ்யங்கள்ல முதல் ராஜ்யம் விழுந்து 2வது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படு. புரிஞ்சா? அப்போ 68 வருஷம் போயிடுச்சு. அவரு சிறைப்புக்குள்ள வந்து 68 வருஷம் போயிடுச்சு. அப்ப 2வது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. இந்த 2வது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது இல்லையா? அப்ப அந்த வருஷத்துல தான் இந்த டிரான்சிஷன், இந்த ராஜ்யத்துல இந்த ராஜ்யம் பாடுற அந்த வருஷத்துல தான் 8வது அதிகாரத்தை அந்த வருஷத்துல தொடக்கத்துல பாக்குறாரு. 9வது அதிகாரத்தை அந்த புது ராஜ்யம் வர்ற அந்த முதல் வருஷத்துல பாக்குறாரு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? ஒரே வருஷத்துடைய தொடக்க பகுதியில பாபிலோன் விழுந்து போகுது. அதே வருஷத்துடைய முடிவுல மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருது. ஒரே வருஷத்துடைய தொடக்கத்துல பெல்ஷாத்சார் ராஜாவுடைய கடைசி ஆட்சி, கடைசி வருஷம் மெனிவே தெக்கல் வருது இல்லையா? அது அதே வருஷத்துடைய முடிவுல இது மேதிய பெர்சிய ராஜாவாகிய டாரியஸ் தரியு ராஜ்யபாரம் பார்க்கிறார். 8வது அதிகாரத்தை 8, 9வது அதிகாரம் ஒரே வருஷத்துலயே முன்னும் பின்னுமா பாக்குறாரு. எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன், இவ்வளவு சொல்றது? இப்பதான் இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வரேன். இப்ப தானியேல் வந்துட்டார் இல்லையா? 8வது அதிகாரம் முடிச்சா 8வது அதிகாரம் தானியேலுக்கு இன்னும் அதிகமான குழப்பத்தை என்ன பண்ணிடுச்சு? இப்போ உண்டு பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? இப்பதான் தானியேலுக்கு இப்ப இதெல்லாம் என்ன குழப்பம்னு சொல்லி இப்பதான் தானியேல் வந்து புத்தகத்தை தேட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குச்சு? நான் சொல்றேன் இல்லையா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா ஆணிவேரை தேடிப்போன்னு சொல்றோம் இல்லையா? என்ன பண்றோம்? ஆணிவேரை தேடிப்போன்னு சொல்லி தானியேல் வந்து எந்த புத்தகத்தை வாசிக்கிறாரு? என்னங்க? இல்ல இல்ல, ஆதியாகமத்துல பிடிச்சி எரேமியா வரைக்கும் வாசிக்கிறார். ஆதியாகமத்துல பிடிச்சி நான் சொல்றேன், ஈவினிங் சொல்றேன். ஜெபத்தை குறிச்சு ஈவினிங் பார்க்கலாம். தானியேல் புத்தகத்துடைய ஜெபத்தை குறிச்சு பார்க்கலாம். இப்ப ஜெபத்தை குறிச்சு பார்க்கல, அந்த ஜெபத்துல இருந்து காட்டுறேன். தானியேல் ஆதியாகமத்துல இது எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி யாரு? தானியேலுக்கு முன்னாடி வந்த தானியேலுக்கு செய்தியாளர் எரேமியா தான். கரெக்டா? தானியேல் செய்தியாளர் யார்? எரேமியா தான். எரேமியா சொன்னது பின்னாடி தான் பாபிலோன் நியாய தீர்ப்புக்குள்ள, எருசலேம் நியாய தீர்ப்புக்குள்ள மாறிச்சு. கரெக்டா பிரதர்? அப்போ தானியேல் வந்து எது வரைக்கும் கடைசியா படிச்சிருக்கணும்? எரேமியா வரைக்கும் படிச்சிருக்கணும். தொடக்கம் யாருல இருந்து படிச்சிருக்கணும்? இந்த ராஜா சிறையிருப்புக்குள்ள போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, படிக்கணும்னா முன்னாடி இருந்து படிக்கணும். இவங்களோட ஆரிஜன் என்னன்னு படிக்கணும். ஆரிஜன்னா யாரு? வம்சாவளி எங்கிருந்து வந்துச்சு? யாரு இவங்க? யூதர்கள். தாவீது ராஜ்யம், நியாயாதிபதிகள், யோசுவா, மோசே, ஆபிரகாம், இங்க இருந்து படிச்சுட்டு வர்றாரு. அந்த ரூட் அங்கிருந்து நான் காட்டுறேன், ஈவினிங் காட்டுறேன். அதை அங்கிருந்து படிச்சுட்டு வந்து இவருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த சிறையிருப்பு 70 வருஷம் தான் புரிஞ்சிச்சு அவருக்கு. யாருக்கு தெரிஞ்சிச்சு? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தானியேலுக்கு என்ன புரிஞ்சு? இப்போ எரேமியா வரைக்கும் படிச்சதுல இருந்து இந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் யாரு, இந்த ஜனங்கள் ஏன் இந்த சிறையிருப்புக்குள்ள வந்தாங்க, இந்த சிறையிருப்பு எவ்வளவு நாள் இருக்க போகுது, இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிச்சு இப்போ? கரெக்டா? இப்ப இந்த தானியேலோட ஜெபத்தை வாசிச்சீங்களா? நீங்க வாசிச்சீங்களா? என்ன வாசிச்சீங்க? நான் வாசிக்கிறேன். ஒரு லைன் வாசிச்சேன், ஒரே ஒரு லைன் மட்டும் வாசிக்கிறேன். என்ன சொல்றாரு? வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க நல்லா. இந்த நியாய தீர்ப்பு ஏன் அவங்க மேல வந்துச்சுன்ற கடைசி, இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி, பாக்குறீங்களா, உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணை ஆக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழெங்கும் சம்பவிதாயிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாய் சொல்லி இருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கு எல்லாம் எங்கள் மேல் வந்தது. இப்போ நம்ம பார்வை எப்படி பாக்குறோம்னா, இப்ப படிக்கிற பார்வையிலிருந்து பாக்குறோம். அந்த காலத்துல பைபிள் எப்படி இருந்துச்சு? புரியுது? ஒரே சுருளா இல்ல பைபிள் இருந்து புரியுது. 66 புக்கு கிடையாது. எரேமியா ஒரு இடத்துல இருக்கும், ஏசாயா ஒரு இடத்துல இருக்கும்,
ஆதியாகமம் ஒரு இடத்துல இருக்கும், ஏன் இந்த தீர்க்கதரிசி புத்தகம் ஒரு பக்கம். இப்ப தானியேல் எல்லா சூழல்களையும் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்துல மோசஸ் சொன்னதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணும்ல. எப்படி கனெக்ட் பண்ணாருன்னா, இவங்களுடைய எல்லா ஆரிஜினும் படிக்கும் போது தேவன் அங்க சொன்னார் மோசைக்கு, நான் அதை எடுத்து காட்டுறேன், ஈவினிங் காட்டுறேன். ஓ, நீங்க இப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், இப்படி இருந்தா சாபம் தேவன் சொன்னார்ப்பா, இந்த சாபத்துக்கு காரணம் அங்க சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை படிக்கிறது மூலம் இது அவருக்கு புரிஞ்சு. எதுவுமே தெரிஞ்சுது, கரெக்டுங்களா? அந்த லிங்க் இங்க வருது. சரி, இது எவ்வளவு நாள் போகுது அப்படின்னு அப்படியே படிச்சு வராரு. இவருக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா வரைக்கும் படிக்கும்போது எரேமியாவுல 25 அதிகாரத்துல சொல்லுது, நீங்க பாபிலோனுக்கு சரியா போவீங்க, 70 வருஷம் நீங்க சிறைப்பட்டு இருப்பீங்க, உங்களை நல்வார்த்தை சொல்லி திரும்ப உங்களை என்ன பண்ணுவேன், தேசத்துக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப தானியேல் தெரிஞ்சிச்சு 70 வருஷம் சிறையிருப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு. 70 வருஷம் சிறையிருப்பு தெரிஞ்ச பின்னாடி தானியேலுக்கு இன்னொரு பெரிய குழப்பம் உள்ள வந்துருச்சு. தானியேலுக்கு என்ன குழப்பம்? 70 வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் இருக்குல்ல, 68வது வருஷம் அது. அவர் உள்ள வந்து 606ல வந்தாரு. 536ன்றது 70 வருஷம். 606க்கும் 536க்கும் எத்தனை வருஷம்? 70 வருஷமா? இவர் இந்த 9வது அதிகாரத்துல இந்த ஜெபம் பண்ணும் போது, இந்த எல்லா எரேமியா புக்கெல்லாம் படிக்கும் போது 538, அதாவது 68 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்க போகுது யூதர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு யார் நினைக்கிறது? புரிஞ்சு அவங்களுக்கு? ஏன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை, தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சாரு. 70 வருஷம்ன்றத நோட் பண்ணாரு. இப்போ நோட் டிவியில இல்ல, நான் காட்டியிருப்பேன். 70 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசனத்தை கடத்த அந்த மேட்ச் பண்ணா மேட்ச் ஆக மாட்டாங்க. யாரு மேட்ச் ஆக மாட்டாங்குது? ஏன் மேட்ச் ஆக மாட்டாங்குது? இந்த 70 வருஷத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, 4 ராஜ்யங்கள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ராஜ்யம் அமைப்பதுன்னு சொன்னார். 4 ராஜ்யங்கள் முடிஞ்ச உடனே தான். இப்ப ஆல்ரெடி இந்த 70 வருஷத்துல ஒரே ராஜ்யம் தான் முடிஞ்சு, 2வது ராஜ்யம் இப்பதான் வந்திருக்குது. அப்ப 2 வருஷத்துல மீதி இருக்கிற 3 ராஜ்யங்களும் முடிஞ்சு, இவர் ஒரு குறிப்பிட்ட காலம் சொன்னார் பார், 3 வருஷம். அந்த 3 வருஷ காலம் முடிஞ்சு 2300 ராப்பகலம் முடிஞ்சுதான் ராஜா வரப்போதா? எப்படி வரப்போதுன்னு புரியலையே. நான் சொல்ல வர விஷயம் புரியுதா? நான் திரும்ப சொல்றேன். 2வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கு? 4 ராஜ்யங்கள் முடிஞ்சு என்ன வரப்போகுது? யூதர்களுக்கு ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்னார். 7வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 4 மிருகங்களா காட்டி 4வது மிருகத்தின் காலத்துல 1260 நாள் அளவுக்கு ஒரு உபத்திரவம் இருக்க போகுது. அந்த உபத்திரவத்துக்கு அப்புறம் தான் என்ன இருக்க போகுது? ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்னார். அப்போ கடைசி ராஜ்யத்தின் நேரத்துல 3 வருஷம் இருக்க போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன வரப்போகுது? ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்னார். கரெக்டுங்களா? 8வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த உபத்திரம் வர்ற நேரத்துல இருந்து, அந்த உபத்திரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அதுல இருந்து 2300 ராப்பகல் 2300 இன்ட்டு 360 எவ்வளவு வருஷம் வருது? 6.5 வருஷம் வருது. எத்தனை வருஷம் வருது? 2300 டிவைடட் பை 360 எவ்வளவு வருஷம் வருது பாருமா? 6.3 6.25 வருஷம் வருது. கரெக்டா? அப்போ இந்த பால் கடிப்புல இருந்து 6.25 வருஷம், 4வது ராஜ்யத்துல இருந்து 6.25 வருஷம் கழிச்சு இவங்க ராஜ்யம் கிடைக்க போது சொல்லி தானியேல் என்ன பண்றாரு? அவருக்கு கொடுத்த 3 தரிசனம் மூலமா புரிஞ்சுன்னு வந்துக்கிறார். இப்ப திடீர்னு எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து படிக்கும் போது 70 வருஷம் தான் சிறை இருப்புன்னு புரிஞ்சுக்கிறார். 70 வருஷத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இந்த 2 வருஷத்துக்குள்ள எப்படி இதெல்லாம் நிறைவேறுது? ஒரு 3 வருஷம் உள்ள நிக்குது, 2000 அதாவது 6.25 வருஷம் உள்ள நிக்குது. அதாவது 4 ராஜ்யமும் வரல, ஒரே ராஜ்யம் தான் போயிருக்குது. மேபி இந்த 2 வருஷத்துல இந்த 3 ராஜ்யங்களை கிராஸ் பண்ணலாம், அதை கூட பொருத்திடலாம். ஆனா இந்த 3 வருஷத்தை எங்க உள்ள பொறுத்துருது? 2300 நாளை எங்க பொறுத்துருது? இது பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்ப இந்த குழப்பம் தானியேல தூங்க விடல. இப்பதான் படிச்சுட்டு தான் தானியேல் பிரேயருக்குள்ள போறார். நான் இப்ப இது வரைக்கும் பேசுனது ஏன் பிரேயருக்குள்ள போனார்? அவன் புரிஞ்சா? அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் 9வது அதிகாரம் சொல்லுது. நீங்க இந்த பர்ஸ்பெக்டிவ்ல என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? தானியேல் புக்கை படிச்சிருக்கீங்களா? பிரதர்? தானியேல் நான் தான் சொல்றேன், நம்ம பார்வை இப்படி இருக்கணும். தேவன் நமக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா அதுக்குள்ள போகல, ஜபத்தை குறிச்சு நான் சொல்றதுக்கு வர்ற விஷயம் அதுதான். ஜபத்தை குறிச்சு சொல்ல வர்ற விஷயம் இதுதான். நம்ம வாழ்க்கையில அநேக புது புது விஷயங்களை தேவன் செஞ்சுட்டே வருவாரு. நம்ம அதை மைண்ட்ல வச்சுட்டு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிருப்போம். அது இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணும். நான் வேத வாக்கியத்துக்கு நேரா எடுத்து படிக்கும் போது அது ஒரு புது குழப்பத்தை நம்ம ரெடி பண்ணும். ஏன்னா நம்மளுடைய தாட்டும் வேத வாக்கியமும் வேற வேறையா இருக்கும். அப்போ இது ரெண்டும் படிச்சு அப்பதான் நம்ம எதுக்குள்ள போகணும், ஜபத்துக்குள்ள போகும்போது 3வது வெளிப்பாடு ஒண்ணு வரும், 70 வாரம். அங்கதான் தானியேல கிளியரான விவரம் வருது. அதெல்லாம் 70 வாரம் தீர்க்க தரிசனம். இப்ப தானியேல் ஜபத்துக்கு ஏன் போனாலும் தெரிஞ்சா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுமா, போதுமா? நம்ம ஈவினிங் ஜபத்தை குறிச்சு பார்க்கலாம். என்னென்ன ஜபம் சொன்னாரு, அது எப்படி நம்ம வாழ்க்கையில கிரியேட் செய்யறது, எப்படி தானியேலுடைய ஜபம் டார்கெட்டை ஹிட் பண்ணுச்சு. ஜபம் என்ன சொன்ன நானு, ஜபம் என்னங்க, என்ன ஆயுதம், மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அது பாலிஸ்டிக் மிசைலோட பவர்ஃபுல்லானது. கரெக்டான ஒரு ஜபத்தை நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா அது எங்க போனாலும் அந்த டார்கெட் எப்படி போனாலும் அதை பிடிச்சி அடிச்சுட்டு வரும். நாம என்ன பண்றதுல, கரெக்டான ஜபத்தை சித்தத்தை அறியறதுல. தானியேலுக்கு எப்படி, தானியேல் அந்த ஜபத்தை எப்படி பண்ணாருன்னு சொன்னா இல்லையா பிரதர்? அப்ப தானியேல் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு வெளிப்பாடு இருக்குது, தீர்க்க தரிசனத்தை ஹிஸ்டாரிக்கல்லாம் எடுக்கிறாரு. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அவருக்கு இன்னும் அதிகமான குழப்பத்தை என்ன பண்ணுச்சு, அது உண்டு பண்ணுச்சு. அப்ப உட்கார்றாரு, ரெட்டிலும் சாம்பிளும் உட்கார்றாரு. அப்ப ஒரு தூதன் அனுப்பப்படுறாரு. அந்த தூதன் தானியேலுடைய ஜபத்துக்கான பதிலை கொடுக்குறாரு. நமக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்காரா? சாரிங்க, தயவு செஞ்சு டைம் ஆயிடுச்சு. இதுக்காக இந்த விஷயத்த தான் ஜபம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அங்க நெக்ஸ்ட் ஜபத்துக்கு போலாம். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ ஜபத்துக்கு என்ன தேவைப்படுது, என்ன தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் பர்பஸ். ஜபத்துக்கு என்னங்க பர்பஸ்? பர்பஸ் என்னங்க, ஒரு நோக்கம் வேணும். இப்ப எந்த நீ போய் சொன்ன பிரதர், இந்தியாவுக்காக ஸ்தோத்திரம், இது அவருக்காக ஸ்தோத்திரம், இவருக்காக ஸ்தோத்திரம், எல்லாத்துக்காக சொல்லுவாங்க. பர்பஸ், அந்த பர்பஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். என்ன பண்ணிருக்கணும் பிரதர்? வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்ற, எத்தனை தெரியும் உங்களுக்கு, தேவனுடைய அன்பு தெரிந்து கொள்வதில் அன்பா இருக்கிறது. தேவன் அன்பானவரா? தேவன் அன்பானவரா பிரதர்? அந்த அன்பானவர் ஏன் பிசாசை நேசிக்கல? ஏன் லூசிபரும் தூதர்களை நேசிக்கல? அந்த அன்பானவர் லூசிபரை ஏன் நேசிக்கல? தூதர்களை ஏன் நேசிக்கல? முன்குறிக்கப்படாதவங்களை ஏன் நேசிக்கல? ஏன் யூதாசை விட்டாரு? இதுல என்ன புரியுதுன்னா, தேவன் அன்பானவர் தான், ஆனா அந்த அன்பு தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில கிரியை செய்து. அந்த அன்பு எல்லாருக்காக கிடையாது, தெரிந்து கொண்டவர்கள் மீது காடுது. அதை தெரிந்து கொள்ளவர்கள் யாருன்னா அவருடைய பாகமா இருக்கிறவங்க. புரியுதா? அவரோட பாகமா இருக்கிறவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்க மீது கிருபையும் இறக்கமும் காட்டி அவங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. புரிஞ்சா சொல்றது? அப்போ பர்பஸ்ஃபுல்லான பிரேயர் பண்றது எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தேவை. நம்ம இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் எதை ரெஃபர் பண்ணும், நம்ம முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை ரெஃபர் பண்ணும்போது தான் நமக்கு அடுத்து ஜபத்துக்கே உள்ள போவோம், விண்ணப்பத்துக்கே உள்ள போவோம், சப்ளிகேஷனுக்கே உள்ள போவோம். அது இல்லாம நம்ம போனோம்னா நான் சொன்ன டெட்லைன் பிரேயர் தான், ஏதாவது டெட்லைன் ஓவரான பிரேயர்ஸ் தான் பண்ண முடியும் நம்மளால. என்ன பிரேயர் பண்ணுவோம்? காலாவதியான எக்ஸ்பயர்ட் பிரேயர்ஸ், காலாவதியான பிரேயர்ஸ் தான் என்ன பண்ணுவோம். தானியேல் அவ்வளவு அவசரமா ஜெபம் பண்றதுக்கு காரணம் என்ன, அது 2 வருஷம் தான் இருக்குது. எரேமியா சொன்ன மாதிரி நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி கடைசி 4ஆம் ராஜ்யம் வரணும், 1264 நடக்கணும், 2300 நடக்கணும். ஆல்ரெடி அதே வருஷத்துல பரிசுத்த ஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்டு அழிஞ்சு திரும்ப உருவாகணும். எப்படி இது? இதெல்லாம் தான் அந்த ஜபத்துக்கு ஒரு நபரை புஷ் பண்ணி தள்ளும். என்னைக்காவது பாரம் வந்துருக்குதா? ஜபத்துக்கான பாரம் உங்களுக்கு வந்ததில்லை, கரெக்டா? நான் அதனாலதான் சொன்னேன், அந்த ஜபத்துக்கான பாரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தானியேலுக்கு ஜபத்துக்கான பாரம் எங்க வந்துச்சுன்னா, இந்த எரேமியா புஸ்தகத்தை ஆதியாகமத்துல எல்லாமே தியானிக்கிறதுனால வந்தது. புரியுதா? அந்த மாதிரி நம்ம பாரம் ஃபர்ஸ்ட், நமக்கு பாரம் வரணும்னா ஃபர்ஸ்ட் எதை ரெப்பேர் பண்ணும்? அதனால தீர்க்கதரிசி மஸ்ட் ரீட் த பைபிள் அண்ட் தென் ப்ரே. பைபிளை படி, அப்புறம் ப்ரேயர் பண்ணு. பைபிள் படிக்கும் போது தான் அந்த பாரம் உண்டாகும், எதுக்காக ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம உபவாசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணும் போது அதுக்கான பர்பஸும் அதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? தானியேல் ஜெபத்துடைய அடிப்படை புரிஞ்சா?
ஈவினிங் வாங்க, அந்த ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஜெபத்தை விரும்புறவங்க நம்ம எல்லாருமே தேவ சமீபத்துல போறவங்க தான். நம்ம கொஞ்ச நேரம் ஈவினிங் பார்க்கலாம். கத்தவங்களுக்கு சுவாசிட்டு ஆசீர்வதிட்டு தேவனோடு கூட இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடலாம். கிருபை நிறைந்தவரே பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டிட்டு இந்த நாளை காண செய்தீர். இந்த வேளையில ராஜா தானியேலுடைய ஜெபத்தின் நோக்கத்தை குறித்து நாங்க பார்த்தோம். கர்த்தாவே, தானியேல்ல அந்த புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 4 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு தானியேலுடைய ஜெபத்தின நோக்கம், 2வது ஜெபம், 3வது அந்த தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம், அதாவது அந்த கால அளவு. இந்த 4 விஷயங்கள் அதுல இருக்குது. அந்த 4 விஷயத்துல முதலாவது பாகத்தை நாங்க பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க அப்ப. அதே போல எங்களுடைய ஜெபம் பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு முன்பதாக நாங்கள் உங்களுடைய சித்தத்தை அறியணும், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறியணும், உங்களுடைய இயல்பு அறியணும் ராஜா. அது அறியறதுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசனால அனுப்பியிருக்கிறேன், ரகசியங்களை வெளிப்படுத்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில அநேக ஜெபங்கள் எக்ஸ்பைர்டு பிரேயர்ஸா இருக்குது. கத்தாத அன்லிசனிங் அப்பா, கேட்கப்படாத ஜெபங்களா இருக்குது. அப்ப அது காரணம் எங்களுடைய தவறு தான் ராஜா. சித்தத்தை அறிஞ்சு ஜெபம் பண்றதுல அந்த பிரேயர்ஸ் எல்லாம் காலத்தை அறிஞ்சு நாங்க ஜெபம் பண்றதுல அதுக்கான ரீசன் கத்தாவே நாங்க தீர்க்கதரிசனத்து பகுதிக்கு போறதில்ல ராஜா. இதனால எங்களுக்கு தீர்க்கதரிசனம் மூலம் இதெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறேன். அதுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசிரியங்க பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். சாயங்கால வேலையில் நடக்க போற ராபோஜன பந்திக்காக நன்றி. வருகிற ஒரு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபருமே ஆசிரியங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளோடு உங்களுக்கு கரம் இருக்கட்டும். வந்த பிள்ளைகள் ஆசிரியங்க, தூரமா இருக்கிற துரிதமாய் சாயங்கால வேலையில வர இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து தெரிந்து கொள்ள அன்பை எங்க மீது கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சந்தோஷ சமாதானம், அவருடைய வெளிப்பாடுகள் உங்களோடு கூட என்னோடு கூட சாயங்கால வேலை நடக்க போற ஆராதனையிலும் நித்தியம் வரைக்கும் தொடர்வதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற சகோதரன் இருப்பாராங்க. ஆமென்.